अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து விளங்கி அதில் நம்மை அல்லாஹ் தஆலா நிலைத்திருக்க செய்வானாக. கலிமா உடையவர்களோடு மறுமையிலும் சுவனத்திலும் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களில் ஒரு துஆ பெருமானார் சொன்னாங்க, யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி, இஸ்லாத்தின் பொறுப்புதாரியே, வ அஹ்லிஹி, இஸ்லாத்தை உடையவர்களுடைய பொறுப்புதாரியே, சப்பித்தினி அலைஹி, என்னை அந்த இஸ்லாத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக, ஹத்தா அல்காக, நான் உன்னை சந்திக்கும் வரையிலேயே. சரிங்களா? வாசகம் ரொம்ப சுருக்கமான வாசகம், கருத்து ரொம்ப பெருசு. இஸ்லாத்துடைய பொறுப்புதாரி யாருங்க? அல்லாஹ். இப்போ இஸ்லாத்தை வளர்த்து அதை காமிலாக்கிறோன்னு அல்லா தான். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். முழு உலகம் அதை எதிர்த்தாலும் சரியே, முழு உலகத்தாருக்கு அது பிடிக்காட்டியும் சரியே, இஸ்லாத்தை வளர்த்து அதை பரிபூர்ணமாக்குவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வேலை. புரிஞ்சுங்களா? அதை காமிலாக்கிறது அல்லாஹ் தன்னுடைய வேலைன்னு சொல்கிறான். அதே மாதிரி இஸ்லாத்தை உடையவர்களுடைய பொறுப்பும் ஹக் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய. யா வலியல் இஸ்லாமி வ அஹ்லிஹி, இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தை உடையவர்களுக்கும் அல்லாஹ் பொறுப்புதாரி. அப்போ அல்லாஹ் வலியுன், அல்லாஹ் என்னை வலியாக நான் ஆக்கிக்கிறேன், பொறுப்புதாரி ஆக்கிக்கிறேன். அல்லாஹும்ம அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலக காரியங்களுக்கும் மறு உலக காரியங்களுக்கும் நீதான் எனக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாய் ரப்பே என்று அல்லாஹை வலியாக ஆக்கிவிட்டால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நம்முடைய வலியாக பொறுப்புதாரியாக ஆக்கிவிட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய இஸ்லாத்துக்கும் அவன் பொறுப்புதாக்கிறான். பெருமான பாங்கு துவால சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா. என்ன அர்த்தம் அப்படின்னா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்துல் காயிமா. என்ன அர்த்தம்? பாங் கேட்குது, பாங் சொல்லு. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்துல் காயிமா. துவா ஓதுறோம்ல, என்ன அர்த்தம்? ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, இந்த பரிபூர்ணமான அழைப்பாகிய பாங் இருக்கே, இதனுடைய ரப்பே, இதனுடைய ரப்பாக இருக்கிறான். வஸ்ஸலாத்துல் காயிமா, நிலைநிறுத்தப்படக்கூடிய ஜமாத்தாக கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த தொழுகையுடைய ரப்பே. இப்போ அல்லாஹ் நமக்கும் ரப்பு தான், இந்த பாங்குக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, இந்த தொழுகைக்கும் அல்லாஹ் தான் ரப்புன்ட்டாங்க. பாங்குக்கும் ரப்பு, தொழுகைக்கும் ரப்பு என்று அல்லாஹ் அழைச்சாங்க. ரப்புடைய வேலை என்ன? ரப்புடைய வேலை என்ன பை? ஷையனா கிஸ்கு
அலத் தர்தீப் காமில் பனானா. ஒரு நாக்கிஸான வஸ்துவை சன்னம் சன்னமாக அதனுடைய உயர்ந்த அந்தஸ்தின் பக்கம் உச்சகட்டத்தின் பக்கம் கொண்டு செல்பவனுக்கு பேர் ரப்பு. அப்போ இந்த பாங்குக்கு அல்லாஹ் ரப்புன்னு அர்த்தம் என்ன? இந்த பாங்கை கியாமத் நாள் வரைக்கும் நடத்தி செல்பவனும் அதை மூல முழுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பவனும் அல்லாஹ் தான். இந்த தொழுகையின் ரப்புன்னு அர்த்தம் என்ன? உலகம் முச்சூடும் இந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்குரிய ஏற்பாடு செய்து நிலைநாட்ட செய்பவனும் அல்லாஹ் தான். அல்லாஹு அக்பர் கபீரா. எங்கே தொழுகை நடக்கலை? விமானங்கள் நடக்கலையா? கப்பல்கள் நடக்கலையா? பாலைவனங்கள் நடக்கலையா? படகுல இல்லையா? மூளை முடுக்கெல்லாம் தொழுகை. இந்த தொழுகையை நிலைநிறுத்துபவனும் ரப்பு தான். அப்போ அல்லாஹு தாலாவுடைய அனைத்து காரியங்களுக்கும் நீ ரப்பாக ஆக்கிவிட்டால் அல்லாஹு தாலா அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரப்பே அப்படின்னு சொன்னால் என்ன அப்தே அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறது உண்மைதான். நான் தானே அவனுக்கு ரப்பு. அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், எல்லாருக்கும் ரப்பு நான் தானே. ரப்பேன்னு கூப்பிட்டானே, அப்படி கூப்பிட்ட பின்னாடி நான் அவனுக்கு பதில் சொல்லாமல் எப்படி இருப்பேன்? இந்த வித்தையை ஷைத்தான் ஏற்கு நல்லா அறிஞ்சு வச்சுருந்தான். நல்ல வெளியே போடா ஷைத்தான், இங்கே உள்ளே வராதரா, இனிமேல் போ வெளியே. ஃபஹுருஜ் ஃபஇன்னக ரஜீம், நீ விரட்டப்பட்டவன் போ அப்படின்னு சொன்ன உடனே ரப்பி கேட்டோம் பாருங்க அல்லாஹ், என் ரப்பே நான் ஷைத்தானாக இருந்தேன், எனக்கு நீதான ரப்பு. அந்த ரப்பு அந்த ருபூபியத்தை முன்னாடி வச்சு நான் கேட்குறேனே அல்லாஹ், ரப்பே என் எஜமானே தெரிஞ்சுங்களா, என் ரப்பே அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கையேந்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான். கையேந்தி ரப்பி என் ரப்பே அங்திர் நீ, எனக்கு வாய்ப்பு கொடு, இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரையிலேயும் நீண்ட வயது வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டான். அல்லாஹ் தஆலா ஃபஇன்னக மினல் முன்தரின், போ இலா வக்தில் மஅலூம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உன்னை வாழ வைக்கிறேன்னு நல்லா சொல்லிட்டான். என்ன வார்த்தை சொல்லி கேட்டான் பாருங்க, ரப்பு. அதனால அந்த துவா எல்லாம் மறுக்கலை. அவன் ருபூபியத்தை நல்லா விளங்கிதான் பாருங்க. பாவிகளாக எங்களின் ரப்பேன்னு கேளல, அதில் ரப்புன்னாஸ், மனிதர்களின் ரப்பே, யாரில் நாங்கள் பாவியாக இருந்தாலும் எங்களுக்கு நீதான அல்லாஹ் ரப்பு. ஜி நான் எங்கே போவேன் ரப்பே ஒன்றை விட்டா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அப்பாவி. அவன் சொல்கிறது கரெக்டு தானே, பாவம் தான், அவன் செய்கிறதெல்லாம் பாவம் தான், என்ன இருந்தாலும் தப்பு தான். ஆனால் என்னை விட்டா ரப்பு இல்லைன்னு சொல்கிறானே, சரிதானே? என்னை விட்டா ஒன்று விட்டா வேறு கதி இல்லைன்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஒன்றை விட்டா வேறு இல்லை ரப்பேன்னு, அப்படியா சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல. ஒரு அடியான பாவம் செய்கிறான், அல்லாஹ் ரப்பே நான் பாவம் செஞ்சுட்டேன் அல்லான்னு சொன்னான். உடனே அல்லாஹ் தான் மலக்களை கூட்டு பாருங்க, அது ஏன் பாவம் செஞ்சான், வாஸ்தவம் தான். அதுனப ரப்பி ஃபகால ரப்பி அதுனபு தூ, ரப்பே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஜி, பாவம் மன்னிச்சிடா இல்லா, ஃபக்ஃபிர்லி மன்னிச்சா, ரப்புங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். ஃபகால ரப்புஹு, அப்போ ரப்பு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அலம் அபுதி, என் அடியானுக்கு விளங்கிச்சு பாருங்களேன், அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பதை அல்லவா அறிந்து கொண்டான். அந்த ரப்பு எப்படிப்பட்டவன், யக்ஃபிரு தம்ப வ யஅஹுது பிஹி, அவன் நாடினால் மன்னிக்கவும் செய்யலாம், நாடினால் தண்டிக்கவும் செய்யலாம் என்பதையும் அறிந்து கொண்டான். அவன் நாடினால் அந்த ரப்பு மன்னிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆதரவு இருக்கிறதுனால தானே கூப்பிட்டான், என்னை மன்னிச்சிருன்னு சொன்னான். என் ரப்பு என்னை நாடினால் தண்டிக்கவும் செய்யலாங்கிற பயம் இருக்க போய் தானே மன்னிப்பு கேட்டான், இல்லை கேட்க மாட்டானே. அப்போ ரெண்டுமே இருக்கு அவனுக்கு, நான் மன்னிச்சுக்கிறேன் ஆதரவும் இருக்குது, நான் மன்னிப்பு கேட்காம விட்டா தண்டிச்சிடணும் பயமும் இருக்குது. அப்போ ரஹபத்தும் ரஹபத்துன்னு இலை ரெண்டுமே வந்துச்சு. எதுனா ரஹபம் ரஹபா, பயமும் இருக்கிறது ஆசையும் இருக்கிறது. டே இது பத்தாதா, இப்போ கஃபர்துலி அப்தி, போ மன்னிச்சிட்டேன் போ. ஒன்றே ஒரு சின்ன வார்த்தை தாங்க சொன்னான். இந்த ஹதீஸ் புகாரியில் வருது, புகாரி ஷரீஃபில் வருது. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ். ஒரு வார்த்தை தான் சொன்னான்,
பாவம் மன்னிப்புக்கு 550 ரூபா சொன்ன கணக்கு இருக்கா? இல்லவே. நீ ஒரு இஸ்திக்ஃபார் இல்லாமல் நினச்சேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி ஓ எல்லா பற்றியும் மன்னிச்சிட்டேன். ஒரு இஸ்திக்ஃபார் போதும். அப்போ இதுக்கு பெருமாசம் 100 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அவர் லஸ்ஸத் இன்பம். நான் மன்னிச்சதல்லா, நீ மன்னிச்சதல்லா, நீ மன்னிச்சதல்லாங்கும் போதே ஒரு இன்பம் வருது பாருங்க, ஒரு பேர் இன்பம். அதான் ரப்புட்டு நம்ம ஒன்றும் இல்லைன்னு காட்டுறோம் பாருங்க. அதை நமக்கே ஒரு இன்பம்னா அல்லாஹ்க்கு ஒரு இன்பமாக இருக்கும். நீ ஒவ்வொரு தடவை சொன்னதை ஒரு தடவை நான் மன்னிச்சிட்டேன், 2வது ஏன் சொல்லணும்? நீ ஒரு தடவை சொல்லணும்னு ஒன்றே மன்னிச்சிட்டான், நீ 2வது தடவை சொன்ன உன் குடும்பத்தை மன்னிச்சிட்டான் அல்லா. நீ 3வது சொன்னியே அவன் தெருவை மன்னிச்சிட்டான், நீ 4வது சொன்னியே அவன் காந்தானே மன்னிச்சிட்டான், நீ 5வது சொன்னியே அவன் தலைமுறையத்தை மன்னிச்சிட்டான் அல்லா தாலா. நீ 6வது சொன்னியே அவங்க வாப்பான்னு அப்பா மன்னிச்சிட்டான். நீ எவ்வளோ இஸ்திக்ஃபார் சொல்கிறையோ ஒரு சிலருடைய இஸ்திக்ஃபாரை கொண்டு ரபீஉல் முதருடைய ஆடுகளின் முடியளவெல்லாம் மன்னிக்கிறான். எஜமா அவ்வளவு பெரிய மற்றவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய உரிமையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. நீ எப்போ கலிமா விளங்கிட்டியோ உனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு இஸ்திக்ஃபார் செய். வஅலமன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்துகொள். வஸ்தக்ஃபிர் லிதன்பிக, உன் பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய். அதோடு நிப்பாட்டிக்காத. நீ இன்னைக்கு ஆரிஃபே லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிட்ட. எவ்வளோ பேர் ஆரிஃபே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா விளங்காதவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்ந்து இஸ்திக்ஃபார் செய். வஸ்தக்ஃபிர் லிதன்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத். இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான முஃமினான ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்ந்து இஸ்திக்ஃபார் செய். சரிங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொன்னானா, மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்லும்போது அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா இந்த பையன் திரும்ப செய்வான்ட்டு? திரும்ப செய்வான்னு தெரியும், விளைஞ்சுங்களா? தெரிஞ்சும் நாளைக்கு செய்யணுங்கிற ஆசையும் கல்புக்குள்ள இருக்கு அவனுக்கு. அது தெரிஞ்சும் நீ இன்னைக்கு ரப்புன்ட்ட மன்னிச்சிரு, நாளைக்கு நான் தான் ரப்பு மன்னிச்சிடுறேன். எப்படியாப்பட்ட ரப்பு பார்த்தீங்களா? அல்லா நம்ம கிடைச்சாலும் கிடைச்சான் அல்லா தாலா. துனியாவில் நாம் அந்த மாதிரி யாரும் இழிச்சவாயன்னு சொல்லுவோம். இல்லை இழிச்சவாயம் இல்லை, அரஹமுர் ரஹீம் இல்லை. ஜி அவன் அரஹமுர் ரஹீம், கருணையால கருணையான, அது கருணையுடைய பொங்குற வெளிப்பாடு. அது வரைஞ்சா இல்லைங்களா பை? கருணையுடைய வெளிப்பாடு. உன்ட்ட வந்து ஒரு பேனா திருடிட்டான் ஒரு பையன், மன்னிப்பு கேட்கும்போது அடுத்த பேனா கை வச்சுருக்கிறான், அதையும் நீ பார்க்குற, போய் இதை மன்னிச்சிட்டேன் போ, அப்போ அடுத்த பேனா அதையும் மன்னிச்சிடுறேன். இப்படி அர்த்தம். நீ பாவங்களை மன்னிப்பு கேட்கும்போதே உன் கல்புக்கு உள்ளார திரும்ப சந்தர்ப்பம் கிடைச்சா பாவம் செய்யணுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குதுங்கிறதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். பல் யுரீதுல் இன்சானு லியஃப்ஜுர அமாமா. இந்த மனிதன் திரும்பவும் பாவம் செய்யணும்னு நாட்டம் இருக்குதான் செய்யுது. அதனால் சில பேர் தௌபாவுடைய ஷர்த்து ஒன்று செஞ்ச பாவத்துட்டு விலகிடணும், நதும் வருத்தப்படணும், இனிமேல் செய்யக்கூடாதுன்னு அஸ்மு செய்யணும் அப்படின்னு சொல்லி சில தௌபாவை ஷர்த்து எழுதுகிறாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் தௌபாவுடைய ஷர்த்து 3. செஞ்ச பாவத்தை விட்டுறணும், சாராயம் குடிச்சிட்டோம்னா குடிக்கூடாது. 2வது தெரியாமல் குடிச்சிட்டோம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டோம்னு வருத்தப்படணும். 3வது இனிமேல் நாளையிலிருந்து குடிக்கிறது இல்லைங்கிறது மனசில் கொண்டு வரணும். நாளைக்கு குடிச்சிக்கலாம், இன்றைக்கி தௌபா செஞ்சுக்கலாம்னு நினச்சா தௌபா கபூல் இல்லை, அது ஷர்த்து தௌபாலே சொல்கிறாங்க. சில சொல்கிறாங்க சூஃபியாக்கள், நீ அஸ்மு செய்யறதுக்கு நீ யாரியா? நாளைக்கு என்ன நடக்குது, நீ என்ன அஸ்மு செய்ய முடியும்? இன்னைக்கு முடிச்சு விடு. ஓ கல்பில் சாராயத்தின் மேலே இன்னும் ஆசை இருக்கணும், இன்னும் இப்போ நாளைக்கு அது நாளைக்கு திரும்ப செஞ்சு திரும்ப தௌபா செஞ்சுக்கோ. அஸ்மு நம்ம கையில் இல்லையே, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நாளை என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியாதே. அதான் நாளைக்கு குடிப்பியா குடிக்க மாட்டியா, பாவம் செய்வியா செய்ய மாட்டியா, தினா செய்வியா செய்ய மாட்டியா, திருடுவியா திருட மாட்டியா, அது என்ன உனக்கு என்ன தெரியும். ஆனால் அஸ்முலாம் ஷர்த்தே கிடையாதுன்னு சொல்லு. இன்றைக்கி செஞ்சியா ரப்பே உனக்கு மாறு செய்யணும்னு ஆசை என்கிட்ட இல்லை ரப்பே மன்னிச்சது முடிச்சு எல்லாம் மன்னிச்சிட்டான். சும்மா மக்கச பின்பு சற்று தாமதம் செய்தான். மாஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடிய காலம் வரை அவன் அமைதியாக இருந்தான். இதுக்கு அல்லாஹ் மன்னிச்சிட்டானா அவன் பாடுத்த கஃபர்துல் அப்தீன் அடியான மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறானா, அவன் திரும்ப மறுநாளும் பாவம் செய்தான் அப்படி சொல்லல சொல்ல. சும்மா மக்கச அப்புறம் பாவம் செய்யாமல் கொஞ்ச நாள் அடக்கி வச்சுருந்தான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடன காலம் வரை அடக்கி வச்சுருந்தான். சும்மா அசாபத் அன்பன், அப்புறம் திரும்பவும் பாவம் செஞ்சுட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடன வரைக்கும்
பாவம் செய்யாமல் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடாதுன்னு நாடன வரைக்கும் பாவம் செய்யாமல் இருந்தான். அப்புறம் பாவம் செஞ்சுட்டு அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடனா செஞ்சுட்டான்னு அர்த்தம். வார வா 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 போப்பா, இது அல்லாவுக்கு அடியானுக்குள்ள விளையாட்டு. அது நீயும் தலையிடுற போயிட்டே இருக்கு. அல்லாவுக்கும் அடியானுக்குள்ள விளையாட்டு இது. விளைஞ்சிங்களா? அந்த விளையாட்டு அல்லாஹ்தால அடியான்ட்டு விளையாடுறான், விட்டுரு. விளைஞ்சிங்களா? இது என்ன ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கு. இவரே ஒழிச்சு வச்சுறது, அங்கே தான் ஒழிச்சு சொல்கிறது, கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு மாதிரில இருக்குது இது. சும்மா மக்கச மாஷா அல்லாஹு சும்மா அசாப தன்பன், பின்பு மறுபடியும் அவன் பாவம் செய்தான். ஜி ஃபகால ரப்பி அதுனபுத்து, ரப்பே நான் பாவம் செஞ்சுட்டேன் அல்லா என்று சொன்னான். ஃபக்ஃபிருஹு மன்னிச்சிட அல்லான்னு சொன்னான். திரும்ப அல்லாஹ் சொன்னான் ஃபகால அலம் அபுதி, என் ரப்பை அறிந்து கொண்டான். அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். யக்ஃபிரு ஸம்பவ யஅஹுது பிஹி, அவன் நாடினால் பாவங்களை மன்னிப்பான், நாடினால் பாவங்களை பிடிப்பானே, அப்படி ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். கஃபர்து லி அப்தி, ஆகவே அடியானை மன்னித்து விட்டேன். சரி பை, அலிம அறிஞ்சுக்கிட்டான், அதனால மன்னிச்சேங்கிறான். அதெல்லாம் நீ அல்லாஹ் இப்படி ஒரு ரப்பு இருப்பதை நீ விளங்கிட்டேல, அதை நம்பனேல, அதுக்கே மன்னிச்சிட்டான். அதெல்லாம் என் அடியான் தனக்கு ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். என் கல்பில் என் மேலே ரப்பு இருக்கிறான் அப்படின்னு என் மேலே ஆசையும் பயமும் வச்சானே, அது ஒன்றுக்காக மன்னிச்சிட்டேன். புரிஞ்சுங்களா? இஸ்திக்ஃபார் வாயில் சொல்கிறதுக்கும் ஷர்த்து இல்லை. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டான், ஆகவே மன்னிச்சேன்னு சொல்லலை. அலிம அறிந்து கொண்டான், ஆகவே மன்னித்து விட்டேன். இல்முக்கே அல்லாஹ் மேலே ஒரு அச்சமோ ஒரு கொஞ்சோண்டு ஆசையோ இருந்தாலே போதும், அல்லாஹ் கல்பை பார்க்குற மன்னிச்சிடறான். வாயை திறந்து கேட்கவே தேவையில்லை. வாயை திறந்து லப்குஷாயி ஹே கஹா, வாயை அசைய வேண்டிய அவசியமே இல்லை. மனசில் அல்லாஹ் பற்றி ஆசை வச்சையா, போ மன்னிச்சிட்டேன். என்ன ரஜபோட கருணை பாருங்க. மனசில் நினச்சாலே, மனசில் கொஞ்சோண்டு அச்சம் வச்சாலே, கஃபர்து லி அப்தி, அடியானை மன்னிச்சிட்டேன். சும்மா மக்கச, பின்பு அமைதியாக இருந்தான். மாஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடிய காலம் தொட்டும். சும்மா அதுனப தன்பன், அதன் பின்பும் ஒரு பாவம் செய்தான். ஜி வகால அதுனபுத்து ரப்பே, நீ மன்னிச்சிட்டேன் அல்லா, பாவம் செஞ்சுட்டேன் அல்லா, ஃபக்ஃபிர் லி, மன்னிச்சது அல்லான்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் சொன்னான், திரும்ப சொன்னான் ஆலம் அபுதி, அடியான் அறிந்து கொண்டான். அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பதை. யக்ஃபிரு ஸம்பவ யஅஹுது பிஹி, அவன் நாடினால் தண்டிக்கலாம், நாடினால் மன்னிக்கலாம், அப்படி ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். கஃபர்து லி அப்தி, என் அடியானை மன்னித்து விட்டேன். கடைசியாக அல்லாஹ் 3 வாட்டி சொல்கிறான், கஃபர்து லி அப்தி, கஃபர்து லி அப்தி, கஃபர்து லி அப்தி, என் அடியானை மன்னித்து விட்டேன். ஃபல் யஅமல் மா ஷா, போடா என்ன வேலை செய்யல போடா. ஏக்கியாரு அதோட முடிச்சிருக்க, முடிச்சிருக்கலாம் அல்லா, போ என்ன வேணா செய்ப்போ. ஏக்கியாயே அப்படி சொல்லாதீங்க, புகாரி ஷரீஃப் இப்படி ஹதீஸ். ஃபல்யமல் மாஷா, என்ன செய்ய முடியுமோ செய்ய. ஜி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்ன வேணா செய்யணும் அர்த்தம் என்ன, நீ என்ன செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிரு. என் பண்பாடு மன்னிக்கிறது. நீ எவ்வளோதான் பாவம் செஞ்சாலும் நீ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன். நீ என் மீது ஒரு அஸ்மத் வச்சிருக்கிறேல, என் மீது ஒரு அன்பு, ரஹ்பத்தன் ரஹ்பத்தன், என் மேலே ஒரு காதல் வச்சிருக்கிறேல, என் மேலே ஒரு பயம் வச்சிருக்கிற, அல்லாஹ் தண்டிச்சிருவானோ பயம் இருக்குல்ல, மன்னிச்சு. அந்த ஒரு பயம் இருக்குல்ல என் மேலே, அது போதும் விட்டுரு. பயம் இருக்குல்ல போதும்ட்டாங்க. வாயத்துவ கூட தேவையில்லை. இன்னொரு ஹதீஸ் வருது, ஒரு அடியான் ரொம்ப பயந்தான் அல்லாஹ். ஏன்னா வாழ்க்கையில் அவன் செய்யாத பாவம் இல்லை, லிஸ்ட்டு போட்டு செஞ்சுட்டான், எதை விட்டுக்கிட்டு போயிருமோ அப்படின்னு. ஒரு பாவம் விடாமல் செஞ்சுட்டான். என்ன பை, எல்லாம் மொத்தமாக செஞ்சுட்டான். இப்போ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டான் என்று வரல, ஹதீஸ் ரிவாயத் இல்லை. பயம் இருந்துச்சு, இவ்வளோ செஞ்சுட்டோமே, அல்லாஹ் முன்னாடி போய் நாளைக்கு நின்று எப்படி அல்லாஹ் முஞ்சில் முடிக்கிறதுன்னு தெரியலையே, என் ரப்பு இவ்வளோ நியமத்தெலாம் செஞ்சேனே, என்னடா செஞ்சேன்னா ஒரு பாவம் இல்லை தான், அதுக்கு ஒரு நன்மை கூட கிடையாது. என்னத்தை போட்டு நம்ம போய் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறது. நாளைக்கு என்னை எழுப்பி தான் முன்னாடி நிற்க வச்சா எந்த மூஞ்சியில் அல்லாஹ்ட்ட முழிக்கிறது அப்படின்னு ரொம்ப நடுநடுங்கி போயிட்டான்.
உடனே அவன் பிள்ளைக்குட்டிலாம் கூப்பிட்டான், பசங்களாம் வாப்பா எல்லாரும், நான் உங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டேன், சிறந்த தகப்பாக நடந்துக்கிட்டேன்னா, பாப்பா எப்படி சொல்லிட்டீங்களே, உங்களை விட சிறந்த தகப்பா இந்த ஊரிலே கிடையாது, நீங்கள் எப்படியோ பண்ணீங்களோ பாவம் செஞ்சீங்களோ அது உங்கள் இஷ்டம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் செஞ்சீங்க, வீடு கட்டி கொடுத்தீங்க, கல்யாணம் முடிச்சு வச்சிங்க, வாசல் கொடுத்தீங்க, காசு பணம் கொடுத்தீங்க, கடை வச்சு கொடுத்தீங்க, அடாடாடா ஒன்று கூட குறைய வைக்கல, நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறோன்னா உங்கள் பிச்சை தான். சரி அப்படின்னா நான் ஒரு சொல்லுவேன், இன்றைக்கி நிச்சயமாக செய்வீங்களா, என்ன சொல்லுங்க அப்பா சார், நான் இப்போ மௌத்து நெருங்கிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, சாவ போகிறேன், நான் செத்தால் எல்லாரும் மாதிரி ஜனாதத்தில் வச்சுக்கொண்டு போய் கபர்ஸை நடக்க பண்ணாதீங்க, நீ என்ன என் ரப்பு என்னை பிடிச்சான்னு சொன்னால் என்ன மாதிரி துனியாவில் யாரையுமே தண்டிக்க மாட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத் வரைக்கும் எல்லாரோட அதிகமான அயோக்கிய நான் தான், என்னை தான் ரொம்ப கடுமையாக தண்டிப்பான், அது ரொம்ப பயமாக இருக்குது அல்லாஹ் முன்னாடி போகிறதுக்கு. அதனால் ஒன்று செய்யுங்க, நான் மூத்தா போனால் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை எரிச்சிரு, காஃபிர்கள்லாம் போட்டு எரிக்கிறானு அந்த மாதிரி கட்டையை போட்டு எரித்து சாம்பலாக்கிறேன், சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் காற்று வீசக்கூடிய நாளில் மட்டும் பயங்கரமாக காற்று வீசணும், அப்படி தூவி விட்டுறேன், தூவி விட்டால் எல்லா இடத்துலையும் சாம்பல் பரவி உலகம் முழுசும் போயிடும், அந்த மாதிரி தூவி விட்டுருக்கு. ஏன்னா ரப்பு என்னை பிடிச்சான்னா ரொம்ப பயமாக இருக்குது, அல்லாஹ் முன்னாடி போய் நிற்க வெக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஜி ஒரு பாவம் மிச்சமில்லாமல் செஞ்சிட்டான். கால ரஜுலுன், ஒரு மனிதன் இருந்தான், இதுவும் புகாரி ஷரீஃபடி ஹதீஸ், இது முஸ்லீம் ஷரீஃப்லேயும் வருது. லம் யஅமல் ஹைரன் கத், ஒரு நாள் கூட அவன் பாவமே ஒரு நாள் கூட ஒரு நன்மை கூட செஞ்சதே இல்லை. இல்லை அஹ்லிஹி, குடும்பத்தர சொன்னால், இதா மாத்த ஃபஹர்ரிகூஹு சும் மதுரூ நிஸ்ஃபஹு ஃபில் பர்ரி வ நிஸ்ஃபஹு ஃபில் பஹர், நான் செத்தா என்னை எரிச்சு என்னை பாதியை கொண்டு போய் கடலில் சேர்த்துங்க, பாதியை கொண்டு போய் கடலில் விட்டுருங்க, வேலைஞ்சுங்களா. அன்னஹு தக்கர ரஜுலன் ஃபீமன் சலஃப், புகாரியுடைய ஹதீஸ். இது நடந்த கதையை, நடந்த சம்பவம் பெருமான சொல்கிறாங்க. முன் சென்ற காலங்களில் ஒரு மனிதன் இருந்தான், ஆத்தாஹுல்லாஹு மாலன் வலதன், அல்லாஹ் அவனுக்கு நிறைய செல்வங்களையும் காசு பணங்களையும் குழந்தை குட்டிகளையும் கொடுத்துருந்தான். வலம்மா ஹதரத்தில் வஃபாத்து வந்த பொழுது காரலி பனி ஐயோ அபின் குன்துலக்கும், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தகப்பனாக இருந்தேன், அது ஹைரு அபின், உங்களை மாதிரி சிறந்த தகப்பன் யாரும் இருக்க முடியாது, அப்படி நல்ல தகப்பனாக நீங்கள் இருந்தீர்கள் அப்படி சொன்ன. கால ஃபைன்னஹு லம் என்னப்பா வழங்க மாட்டேங்குது, லம் ஃபைன்னஹு லம் எபுத்தைரா, என்னப்பா கொஞ்சம் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பாங்க. லம் எம்தைஸ் இந்தல்லாஹி ஹைரன், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அல்லாஹ் இடத்துல ஷரஹ் எடுத்து பாருங்க, அல்லாஹ் இடத்துல ஒரு நன்மை கூட நான் வாழ்க்கையில் செஞ்சதே இல்லை. வை யக்திருல்லாஹு அலைஹி யுஅذிபு, அல்லாஹ் என்னை பிடித்தால் கடுமையாக தண்டிப்பான். ஃபந்துர் இதா மித்து, ஆகவே நீங்கள் என்னை இறந்து விட்டால் ஃபஹரிகூனி, என்னை எரித்து விடுங்கள். ஹத்தா இதா சிறுத்து ஃபஹமன் ஃபஸ்ஹூனி, நான் கறிக்கட்டையாக போய்விட்டால் அதை நொறுக்கி சாம்பலாக்கி தூளாக்கிடுங்க, அந்த கறிக்கட்டையை கூட நொறுக்கி சாம்பலாக்கிடுங்க. ஃபஸ்ஹூனி ஃபைதாக்கான யோமு ரீஹின் ஆசிஃபின், கடுமையான காற்று வீசக்கூடிய நாள் வந்து விட்டால் ஃபதுரஊனி ஃபீஹா, அதில் என்னை தூவி விடுங்கள். வகால நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஹத மவாசிகஹும் அலா தாலிக், அல்லாஹ் அவங்க பிள்ளைகள்லாம் கூட சத்தியமும் வாங்கிட்டாங்க. வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக இப்படி செய்வேன், சத்தியம் பண்ணுங்க, எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஃபஅலு, அவ்வாறே செய்தார்கள். சும்மா அதுரூஹு ஃபி யௌமின் ஆசிஃபின், கடுமையான காற்று வீசக்கூடிய காலத்தில் அவற்றை தூவி விட்டு விட்டார்கள். ஃபகால அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா சொன்ன குன், ஒரு நொடி நேரம் அத்தனை சாம்பலும் ஒன்றா சேர்ந்து மனுஷனையும் முன்னாடி கை கட்டி நிற்கிறான். அல்லாம குன் தான். ஃபைதாக ஒரு ரஜுலுன் காயிம், ஹக் தஆலா முன்னாடி அவன் நின்றான். பெருமானார் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப் ஹதீஸ்,
அல்லாஹ் அல்லாஹ் சொன்னா அப்தி இந்த அடியானே மா ஹமலக அலா அன் ஃபஅல்த மா ஃபஅல்த நீ இவ்வாறு செய்தால் ஏன் இப்படி செய்தால் உன்னை இப்படி செய்யும்படி எது உன்னை தூண்டியது கால மகாஃபத்து உன்மேல் உள்ள பய ரப்பே ஃபர்கம் மின்க உன்னை கண்டு அஞ்சினேன் உன் முன்னாடி எப்படி நிற்கிறது மூஞ்சியில் முழிக்கிறதுன்னு எனக்கு தைரியம் வரல வெக்கமாக இருந்துச்சு உன் முன்னாடி நிற்கிறதுக்கு வா 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 ஜி அந்த ஆலம் ரப்பே உனக்கே தெரியும் ரப்பே உன் பயத்தினால தான் இவ்வாறு செஞ்சேன்னு சொன்னாங்க. ஜி ஃபகஃபர் அல்லாஹ் மன்னிச்சு தப்படா அவ்வளோ பயம் என் மேலே இருக்கா உன்னை மன்னித்து விட்டேன் ஜி உன்னை மன்னிச்சுட்டேன்ட்டான் நான் தான் அல்லாஹ் அக்பர் கபீரா ஜி அல்லாஹ் தாலா கொஞ்சமாச்சும் அவன் பயந்தான் பாருங்க எஜமா முன்னாடி நிற்க வைக்கப்பட்டான் பாருங்க அல்லாவுடைய எஹ்சானத்தை விளங்கினான் அல்லாஹ் அவனுக்கு ரொம்ப கொடுத்துட்டான் இவ்வளவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் ஜி எப்படி போய் அவன் முன்னாடி நிற்கிறது அல்லாஹ் முன்னாடி அவனுக்கு நான் மாறு செஞ்சுட்டு அவன் முன்னாடி போய் எப்படி நான் நிற்கிறது அது வெக்கப்பட்டு முன்னாடியே இப்போ பயந்தேன் அல்லான்னு சொன்னான் பாருங்க உண்மையான அப்படிதான் வாஸ்தவத்தில் அதுதான் ரம்பே நீ தான் உனக்கு தான் தெரியுமே ரம்பே நீ மன்னிச்சுட்டேன் சொல்லுறது கொண்டு போயிட்டான் ஒரு நன்மை கூட வாழ்க்கையில் செஞ்சதே இல்லை செயல்கள்லாம் ஒரு மூலையில் கல்பை பார்க்குறான் அல்லா தாலா நீ எஜமான மீது காதல் இருக்கா அல்லா மேலே கொஞ்சமாவது அச்சம் இருக்கா பயம் இருக்கா இந்த பை செயல்கள்லாம் ஒரு பக்கம் மூட்டை உன் கல்பில் ஹக்கின் மீது என்ன இருக்கு ஆசை இருக்கு உள்ளத்தில் அவன் மேல் ஆசை இருக்கிறதா பயம் இருக்கிறதான்னு பார்க்குறான் அல்லா தாலா ஜி மொல்லா அஜ்மா தான் பார்க்குறான் வா 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 அப்போ அல்லா தாலா நம்மளை இந்த புனித ரமலானில் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் நிலை உன்மேல் கொண்ட அச்சத்தாலும் உன்மேல் கொண்ட காதலாலும் உன் பக்கம் சேர்ந்து விட்டேன் நிஜமானே அப்படின்னு தெரியுமா நான் டெய்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு படுக்கும்போது ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் நிலை அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் என் நஃப்ஸை ஒன்றை ஒப்படைச்சிட்டேன் அல்லாஹ் வஜ்ஜஹத்து வஜ்ஹி இலைக் என் முகத்தை உன் பக்கம் திருப்பிக் கொண்டேன் ரப்பே ஃபவல்து அம்ரி இலைக் என் அனைத்து காரியங்களையும் உன்படுத்த ஒப்படைத்து விட்டேன் ரப்பே அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வஜ்ஜஹத்து வஜ்ஹி இலைக் ஃபவல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது லஹ்ரி இலைக் என் முதுகை உன் பக்கமே சாய்த்து கொண்டேன் ரப்பே நான் வேறு யாரையும் சாயலை அவனை சார்ந்து இவனை சார்ந்து இவரை சார்ந்து இவர் வாழ்கிறாரு அவரை சார்ந்து அவர் வாழ்கிறாரு நான் உன்னை சார்ந்து தான் வாழ்கிறேன் ரஹ்பத்தும் ஒரு ரஹ்பத்தன் நிலை உன்மேல் கொண்ட காதலாலும் உன்மேல் கொண்ட அச்சத்தால் ரஹ்பத் ஒரு ரஹ்பத் அல்லா மேலே காதலும் வேணும் அல்லா மேலே பயமும் வேணும் ரஹ்பத்தும் ஒரு ரஹ்பத்தன் நிலை லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை இறைவா உன்னை விட்டும் வெருண்டோடி ஒதுங்குவதற்கு வேறு இடமும் கிடையாது உன்னையே என்று உன்னிடமிருந்தும் வெருண்டு ஓடினால் திரும்ப எங்கே தான் வரணும் அல்லாஹு அல்லாஹ் இப்படிப்பட்ட பயங்கரமான அதாபு செய்யக்கூடியவனாக இருக்கிறானே லா யுஅஸிபு அஸாபஹு அஹத் அவனை போன்று அதாபு செய்பவருக்கு யார் இருக்கிறாங்களா இல்லை லா யுஅஸிபு வலா யூஸிகு வஸாகஹு அஹத் அவனை போன்று பிடிப்பதற்கும் யாரும் இல்லை அவ்வளவு கொடிய பிடிக்கக்கூடியவன் முன்தக்கின் பழி வாங்கக்கூடியவன் அல்லாஹு ஓடுவோம் அல்லா விட்டு ஓடிடுவோம் ஓடுறான் எங்கே ஓடுறான் கருணையாளர்கள் யார் இருந்தால் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு போனால் தேடி பார்த்தா அவனை விட கருணையாளனும் யாரும் இல்லை அம்மாட்ட போய் சேர்ந்துக்கிட்டா அத்தாட்ட போய் சேர்ந்துக்கலான்னா எல்லாம் அவங்களும் கருணை செய்பவர்கள் தான் கருணை அர்ஹமுர் ராஹிமின்னு அவன் தான் இருந்தான் அதனால் அல்லாட்டிருந்து ஓடி திரும்ப அல்லாட்டு தான் ஓட வேண்டியிருக்கு ஷதீதுல் இகாபிட்டிருந்து ஓடி அர்ஹமுர் ராஹிமிட்ட போக வேண்டியிருக்கு லா யுஅஸிபு அஸாபஹு அஹதுன்னு தப்பிச்சு ஓடி லா யர்ஹமு ரஹ்மத்துஹு அஹதுன் அவனை மாதிரி யாரும் ரஹ்மத் செய்ய முடியாது அவன்கிட்ட ஓட வேண்டியிருக்கு
ஓடுவதும் அவனை விட்டுத்தான், ஒதுங்குவதும் அவனிடத்தில் தான். லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக். உன்னை விட்டு ஓடியவரெல்லாம் திரும்ப ஒட்டதான் சேருவான். ஏன்னா ஷதீதுல் இகாபு அவன் தான், கஃபூர் ரஹீமும் அவன் தான். நரக ஹாலிக்கே நாரும் அவன் தான், ஹாலிக்குள் ஜன்னத்தும் அவன் தான். வேறங்க ஓடுறது. லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக். ஆமந்து பி கிதாபிக அல்லதி அன்சல்த வ நபியிக அல்லதி அர்சல்த என்று நீ இரவில் ஓதிவிட்டால், பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரவு நீ மௌத்தாயிட்டா இஸ்லாத்தில் மரணித்தவனாக அல்லாஹ் உன்னை மித்த அல் ஃபித்ரத், அந்த இரவு வஃபாத் ஆகாமல் காலையில் எழுந்தால் அன்றெல்லாம் உனக்கு அல்லாஹ் ஹைரைத்தான் தருவான், ஷர்ரு தரமாட்டான். வைன் அஸ்பஹ்த அசப்த ஹைரன் அஜ்ரன். அசப்த ஹைரன் இருக்கா, அஜ்ரன் இருக்கா. மாத்த மித்த அல் ஃபித்ரத், நீ அப்படி அன்று இரவு மரணித்தால் புனித இஸ்லாத்தில் மரணித்தவனாக அல்லாஹ் ஆக்குவான். காலையில் எழுந்தால் ஹைரையே அடைந்தவனாக அல்லாஹ் தஆலா மிக பெரும் கூலி அடைந்தவனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலஞ்சிங்களா போய் ஒப்படைச்சிடணும் எல்லா இடத்துல கொண்டு போய். ஜி அச்சத்தோடும் ஆசையோடும் அவனிடத்தில் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்போ இந்த புனித ரமலானுடைய காலங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அல்லாஹுடைய அன்பை அதிகரித்து கொள்ளத்தான். அச்சம் என்று சொன்னால் பயம்னு சொன்னால் தண்டிச்சிருவான், அடிச்சிருவான், பிடிச்சிருவாங்கிற பயம், நரகத்தை பார்த்து பயம், அது சொல்லு. இப்படிப்பட்ட என் நேசனுக்கு நான் முறைப்படி நடந்து கொள்ளவில்லையே, என் நேசனுடைய கண்ணியத்தை என் முறைப்படி பேணவில்லையே என்ற ஒரு அவன் மேல் வெட்க உணர்வால் முன்னாடி நிற்கிறதுக்கு வெட்கப்பட்டு வரக்கூடிய அச்சம் அது. கொடிய ஒரு ரவுடிக்கு முன்னாடி போய் நின்றா என்னை வெட்டிடுவானோ கொன்றுவானோ அந்த பயம் கிடையாது. இல்லை என்னை என்ன செய்வாங்கிற பயம் கிடையாது. எதுவும் அரஹமுர் ராஹிமீன் அல்லாதில்லை சார். அப்போ என்ன பார்த்தோம், இந்த புனித ரமலானில் அதிகமாக அல்லாஹின் மீது ஆசை. எதுனா ரஹபன் வர அல்லாஹின் மீது காதலும் வேணும். ரஹ்பத்துனா காதல், அன்பு, பாசம். ரஹபத்துனா பயம். இது ரெண்டும் கலந்தது தான் மூமினுடைய வாழ்க்கையாக இருக்கும். பைனல் ஹவுஃபி வர் ரஜா, மூமினுடைய வாழ்க்கை ஹவுஃபுக்கும் பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் மூமினுடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அணைஞ்சிங்களா பை? சரி வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம். ஏத்திபாராத்தே உலூஹியத், உலூஹியத்துடைய ஏத்திபாராத்துகள். இதை யார் சொல்லுவாங்க? உலூஹியத்தின் ஏத்திபாராத்துகள் மொத்தம் 4. யார் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், கை தூக்குங்க, டக்குன்னு தூக்குங்க. ஏத்திபாராத்தே உலூஹியத் யார் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு தடவை சொல்கிறேன், அப்புறம் சொல்லுங்கள். ஏத்திபாராத்தே உலூஹியத் மொத்தம் 4. உலூஹியத்துடைய ஏத்திபாராத். உலூஹியத்தின் அர்த்தம் என்ன? தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை, இறைத்தன்மை, தெய்வத்தன்மை. இலாஹனா யார்? தெய்வம். அந்த தன்மைகளை உடையவன். நல்லா கவனிக்கணும். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி சொன்னால் பரிசு. ஆலோசிங்களா? சொன்ன மாதிரி சொன்னோம் ஜி. சரி, இலாஹனா யாருங்க? தெய்வம், இறைவன். இப்போ உலூஹியத் தெய்வத்தன்மை, இறைத்தன்மை, தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. இப்போ உலூஹியத்துக்கு சில தன்மைகள் இருக்குது. இந்த தன்மையுடையவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதுக்கு பேர் இஅ்திபாராத்தே உலூஹியத் என்று சொல்லுவார். உலூஹியத்துடைய தன்மைகள் அது என்ன? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் முதலாவதாக அவன் தன் தாத்திலே கையூமாக இருக்க வேண்டும். காயிமுன் பி நஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லிகைரிஹி, தன்தானே நிலை பெற்றிருப்பவனாகவும் தான் அல்லாதவர்களை நிலை பெறச் செய்பவனாகவும் இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? தன்தானே சுயமாக தான் நிலை பெற்றிருக்க வேண்டும். தான் நிலை பெற்றிருப்பதுடனே தான் அல்லாத மற்ற வஸ்துக்களையும் நிலை பெறச் செய்பவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு பேர் என்ன பை? கையூம் என்று சொல்வது. தகரம். இந்த தகரம் என்ன செய்யுது? தன்தானே தன் சுய உஜூதை கொண்டு, உதாரணத்துக்கு பை
தகரத்துக்கு உஜூதுன்னு ஹக்குடைய உஜூத் அது. தன்தானே மௌஜூதாக இருப்பதுடனே தான் அல்லாத டப்பி என்ற உருவம் இருக்கிறதே சூரத்து, அதையும் அது காட்டிக்கொண்டிருக்கிறது. தகரம் வெளிப்படுவது எதை கொண்டு? தகரத்தை கொண்டு தான். டப்பி வெளிப்படுவது எதை கொண்டு? தகரம் நிலை பெற்றிருப்பது எதை கொண்டு? ஹுத்ஸே, தன்னை கொண்டு. டப்பி வெளிப்பட்டிருப்பது எதை கொண்டு? தகரத்தை கொண்டு. அப்போ இந்த தகரம் இருக்கிறது அது காயிமும் பி நஃப்ஸிஹி, தன் தானே நிலை பெற்றிருக்கக்கூடியது. வ முகவ்விமுன் லி கைரிஹி, தன் அல்லாத ஒன்றாகிய, கைர் என்ற வார்த்தைக்கு எல்லாம் கவனிங்க, தன் அல்லாத ஒன்றாகிய டப்பியுடைய உருவத்தை சூரத்தை அது காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. முகவ்விமுன் லி கைரிஹி, தன் அல்லாத ஒன்றை காட்டுவதாகவும் இருக்கிறது. லாஹிருன், இந்த தகரம் வெளிப்பட்டிருக்கிறது. பி நஃப்ஸிஹி, தன் தானே வெளிப்பட்டிருக்கிறது. ஓ முதுஹிரும், அது வெளிப்படுத்துகிறது. லி கைரிஹி, இன்னொன்றை வெளிப்படுத்துகிறது. அது என்னது? டப்பியை வெளிப்படுத்துகிறது. டப்பி எங்கே இருந்துச்சு? இல்மில் இருந்துச்சு பாய். இந்த மாதிரி செய்யணும்னு அந்த இல்மில் உண்டான டப்பியை இந்த தகரம் தன் உஜூதை கொண்டு வெளிப்படுத்துகிறது. இப்போ இது அக்ஸு, இது காப்பி, இது ஜெராக்ஸு. இது ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்குங்க? இல்மில் இருக்குது. நம்ம சிருஷ்டிகள் எல்லாமே ஜெராக்ஸ் தான், நம்ம எல்லாமே காப்பி தாங்க பை. ஒரிஜினல் எங்கே இருக்கு? இல்மில் இருக்கு. பாய் கம்ப்யூட்டர் டிசைனர், உங்கள் பேர் என்னம்மா? அர்ஷத் மௌலானா. அர்ஷத் மௌலானா கம்ப்யூட்டர் டிசைனர். வீடு டிசைன் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, அழகாக அவ்வளோ டிசைன் பண்ணி அழகாக எங்கெங்கே பெயிண்ட் என்ன செய்யணும் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறாங்க. கம்ப்யூட்டரில் டிசைனிங் பண்ணி முடிச்சாச்சு. ஒருத்தவங்க வீடு கட்டி தரணும் என்னம்மா, இப்போ அவங்க அந்த டிசைன் பண்ணி ஃபுல் ஒர்க் முடிஞ்சுங்க, ஃபினிஷ்டு. இப்போ அதை எனக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல அதை அப்படியே கம்ப்யூட்டர் வந்து ஃபோனில் இருந்து இமெயிலில் அப்படியே அனுப்பிச்சிடுவாங்கள்ல. ஃபோன் கம்ப்யூட்டர்னாலும் சரி, ஃபோனில் இருந்தாலும் சரி, இமெயிலில் அவருக்கு போயிடும். எங்கே போயிடும்? அவர் எந்த ஊரில் இருக்கிறாரும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் போயிடும் அவர். இப்போ அவர் எடுத்து கடையில் கொடுத்தோம்னா அதை பிரிண்ட் கேட்டுறாரு. பிரிண்ட் வந்துருச்சு. இந்த பிரிண்ட் எல்லாம் என்னங்க? காப்பி, ஜெராக்ஸ். இது ஒரிஜினல் எங்கே இருக்குது? கம்ப்யூட்டரில் இருக்குது. அதுதான் ஒரிஜினல். அங்கேருந்து பல ஃபோன்களுக்கு மாறி டிவைஸுக்கு போய் அங்கேருந்து பிரிண்டிங் வந்துருச்சு. இது வந்து அக்ஸு தான். அசல் எங்கே இருக்குது? இல்மில் இருக்குது. நாம் எல்லாமே ஒரிஜினல் அல்லாவோட இல்மில் இருக்கோம். அல்லாஹ் உஜூதில் காட்சி அளிக்க செய்கிறாங்க, நம்ம வெளியே காட்டுறோம். இது ஒரிஜினல் அல்ல, இது எல்லாமே நிழல்கள் தான். இது எல்லாமே ஜெராக்ஸ் தான், இது காப்பி தான். இது எல்லாமே இல்மில் இருந்தோம்ல, அதுதான் ஒரிஜினல். அஞ்சலிங்க. இப்போ இது போயிடுச்சு, ஜெராக்ஸ் காணாம போச்சு, அது கிழிஞ்சிருச்சு, தண்ணியில் ஊறிடுச்சு, எரிஞ்சு போச்சு. என்ன செய்யலாம்? கவலைப்படுவானா? இது ஏன் அது ஒரிஜினல் இருக்குங்க, பிரச்சனை. ஒரிஜினல் அழிஞ்சு போச்சு. அது கம்ப்யூட்டர் வந்து திடீர்னு ஜாம் ஆகி போயிடுச்சு, எதுவுமே இல்லை, போச்சா? இப்போ டிசைன் மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு பண்ணுங்க, எல்லாம் போச்சு. ஒரிஜினலே போச்சு. என்ன செய்யணும்? போய் காப்பி கையில் வச்சுருந்தோம், அத்தனை தூக்கி போடுங்க. இப்போ எந்த மாற்றமும் ஃபைனாலும் திரும்ப ஃபஸ்ட்டுருந்து கொண்டு வரணும். திரும்ப ஃபஸ்ட்டுன்னு கொண்டு வந்து 3D மாதிரிலாம் உருவாக்குறாங்க இப்போ. ஃபுல்லாக முந்திலாம் 2D டபுள் டி இதாக இருந்துச்சு. படம் தான் ஜெராக்ஸ் மாதிரி பார்க்க முடியும். இப்போ 3D மாதிரிலாம் ஒரு ஊட்டை உருவாக்கணும்னா ஆர்கிடெக்ட் அப்படி பண்ணிடுறாங்க. அது அப்படியே கம்ப்ளீட் திருப்பி 360 டிகிரி சுற்றிலாம் பார்க்கலாம். மேலே கீழே இப்படி சுற்றினா பின்ன பக்கம் முன் பக்கம் எல்லா பக்கமே பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்களே, எல்லா பக்கமும் டிசைனிங் பண்ணிடுறாங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பாங்க வச்சுங்களா. எங்கே தூண் வைக்கணும், எங்கே ஜன்னல் வைக்கணும், அப்படி டோரை தட்டணும்னு உள்ளே போகுது, திறந்து ட்ரன்னு கதவு திறந்து உள்ளுக்குள்ளே போய் உள்ளே எல்லாம் டிசைனிங் காட்டு, உள்ளே என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னா. இவ்வளவு உருவாக்கினது என்ன கம்ப்யூட்டர் வைரஸ் போயிடுச்சுன்னா எல்லாம் காணாம போச்சு. ஒரிஜினல் போய்ட்டு தான் கவலைப்படணும். இது எல்லாம் ஆச்சு. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்மில் இருந்ததை குன்னுன்னு சொன்னால் உண்டாயிருச்சு. எல்லாமே உஜூதில் தெரியுதுமா, காட்சி அளிக்குதுமா, பெரிய கஷ்டப்பட்டுலாம் இல்லை.
இது எனக்கு ஆரம்பம் படைப்பதே எனக்கு சிரமம் இல்லைங்கிற அண்ணா தலா அஹுவனும் அலைஹி ஜி திரும்ப படைக்கிறதா எனக்கு சிரமமாக இருக்க போது ஒரு தடவை எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டான் திரும்ப கொண்டு போய் மறுபடியும் கொண்டு வர கஷ்டமாக இருக்க போது எனக்கு எத்தனை நாள் கொண்டு வரலாம்ல பை கம்ப்யூட்டரில் எப்போ சேவாக இருக்குதோ அதனுடைய அசல் ஃபோட்டோ எப்போ உள்ளே இருக்கோ 1000 ஃபோட்டோ கொண்டு வரலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்து கிழிச்சு போட்டு இன்னொரு ஃபோட்டோ அடுத்த கிழிச்சு போட்டு இன்னொரு ஃபோட்டோ மாற்றி மாற்றி கொண்டு வரலாமா இல்லையா? அல்ல சொல்கிறான் அஹுவனும் அலிஹி அது எனக்கு ரொம்ப லேசானது மீண்டும் கொண்டு வருவது. ஏன்னா ஃபஸ்ட்டே எனக்கு கஷ்டமே இல்லை, இப்போ திரும்ப கொண்டு இது கஷ்டமாக இருக்கும் போது. ஹுவல்லதி எபுதவுல் ஹல்க சிருஷ்டி ஆரம்பமாக அவன்தான் கொண்டு வந்தான். சும்மா ஈது பின்பு மீண்டும் கொண்டு வருவான். எத்தனை 1000 வேட்டு வேணால் கொண்டு வரலாம். வஹு அஹுவனும் அலைஹி ஜி அவனுக்கு அது ரொம்ப லேசுங்க, ரொம்ப லேசு. அல்லாஹ் தஆலா கஷ்டமே இல்லை. அல்லாஹ் ஏன் இல்மிலிருந்து வெளியே கொண்டு வர்றது தான். சொல்ல மசாலா விளைஞ்சிங்களா இல்லையா? அப்போ கையூம்னு அர்த்தம் என்ன? தானே தன் உஜூதை கொண்டு தான் நிலை பெற்றிருந்து தான் அல்லாதவைகளை வெளியே கொண்டு வருபவனுக்கு பேர் என்னங்க? கையூம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கையூம் ஹுவல் ஹய்யுல் கையூம். அவன் ஒருவன் தான் ஹய்யானவன், அவன் ஒருவன் தான் கையூமானவன் என்று சொல்கிறார். அப்போ தாத்தில் எப்படி இருக்கணும்? அவன் தாத்து கையூமான தாத்தாக இருக்கும். கையூம் அர்த்தம் என்ன? தன்னுடைய தாத்தை தன் உஜூதை கொண்டு சுய உஜூதை கொண்டு அவனுடைய தாத்து நிலை பெற்றிருப்பதுடனே தன்னுடைய உஜூதிலே தான் அல்லாத மற்ற தாத்துகளை தவாத்துல் அஷியா சிருஷ்டிகளுடைய தாத்துகளையும் வெளிப்படுத்தி காட்டுபவனாக இருக்க வேண்டும். அவன் தான் கையூம். கையூம் என்றாலே இன்னொன்றை காயமாக்கி வைப்பவன். இன்னொன்று இல்லை இன்னொன்றே கிடையாதுன்னு எதாவது இப்போ கையும் பேரலாக்கு எப்படி வரும்? ஹாலிக் என்றாலே படைப்பவன். சரிங்களா? இப்போ இன்னொன்றுக்கு தான் படைப்புன்னு வரும். பை மஹ்லூக்கு வந்தால் ஹாலிக்கே வரும். மர்சூக் இருந்தாலும் ராசிக்குன்னு பேரே வரும். எவன் சிருஷ்டிகளுடைய ஜாத்தை மறுப்பானோ ஜாத்தை ஹல்க நஃபி செய்வானோ அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளையும் முஅத்தல் ஆக்கிட்டான்னு அர்த்தம். முஅத்தல்னா வீணாக்கிட்டான். தஅதீல் ஒட்டுமொத்த சிஃபாத்துகளும் வீணாக போச்சு. ஏன்னா ஜுஹூரே கைரில் தான் போய் நடக்கும், மஸ்ஹரே கைராக தான் இருக்கும். அப்போ தன்னிலே ஜாஹிர் எப்படி? யாருக்கு யார் வெளிப்படுது? என்ன பை? ஜாஹிர் மஸ்ஹரே, மஸ்ஹர் என்றால் ஜாஹிர் வேற மஸ்ஹர் வேற தான் இருக்குது. ரெண்டுக்கும் மத்தியில் கைரீத்து சாபித்தாக்கணும். கைரீத் எப்படி? இது சுய உஜூதோடு இருக்குது, அது சுய உஜூத் இல்லாமல் வெறும் சூரத்தும் ஷக்கலுமாக இருக்குது. அவ்வளோதான். ஆக ஜுஹூர் என்பது எதில் தான் வரும்? கைரில் தான் வரும். ஐனில் ஜாஹிர் ஆக முடியாது, தன்னிலே தான் ஜாஹிர் ஆக முடியாது. நல்லா விளங்கியோ? இப்போ ஜாஹிரும் பி நஃப்ஸிஹின்னு அர்த்தம் என்ன? தன்னிலே தான் ஜாஹிர் ஆனவன் அப்படி அர்த்தமா? தானே ஜாஹிர் ஆனவன், இன்னொருத்தனுடைய நிர்பந்தம் இல்லை. நீ இதில் ஜாஹிர் ஆனவனு யாரும் அல்லாட்டு நிர்பந்தம் பண்ண முடியாது, சிபாரிசு பண்ண முடியாது. நீ இப்படி செய்யி, இது வெளியே கொண்டு வா, இந்த சூரத்தை கொண்டு வா, முஹைதீன் ஹசரத்தை வெளியே கொண்டு வா அப்படின்னு நானா சிபாரிசு பண்ணேன்? மந்தல்லது யஷ்ஃபா இந்தோ இல்லா பி இத்னிஹி. அவனிடத்தில் யார் சிபாரிசு பண்ண முடியும்? இதை வெளியே கொண்டு வா ரப்பே, உன் உஜூதிலிருந்து இது வெளியே, உன் இல்மிலிருந்து வெளியே கொண்டு வான்னு யார் சிபாரிசு பண்ண முடியும்? அவனை உத்தரவு இல்லாமல், அவன் உத்தரவு கொடுத்தா நீ சிபாரிசு பண்ணலாம், கொண்டு வருவான் அல்லாஹ் தஆலா. எல்லாம் இதை வெளியே கொண்டு வா ரப்பேன்னா எல்லாம் கொண்டு வந்துடுவான் அல்லாஹ் தஆலா. அவன் உத்தரவு கொடுத்தான்னா, இல்லைன்னா நீ வெளியே கொண்டு வர முடியுமா? ஜாஹிரும் பி நஃப்ஸிஹி, தானே தன் இஷ்டப்படி வெளியாகுபவன். ஓ முதுஹிருல் கைரிஹி, தன் அல்லாதவைகளை வெளிப்படுத்தி வைப்பவன். முதுஹிருல் கைரின் அர்த்தம் என்ன பை? தன் அல்லாதவைகளை, அல்லாதவன் யாரை சொல்கிறாங்க இங்கே? ஜி கைருல்லா எங்கே இருந்துச்சு? இல்மில் இருந்துச்சு. எங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க? இப்போ அல்லாஹ் தஆலா உஜூதில் வெளியில் வந்திருக்கு. இப்போ முதல் மறைந்திருந்தது வெளிப்படுத்தி காமிச்சிருக்கான். அவன் முதுஹிருல் கைரி காயிமும் பி நஃப்ஸிஹி முகவ்விம். இதுக்கு பேர் தான் கையூம் என்று பெயர். புரிஞ்சுங்களா? பஅத்திபாரே நூர் வ ஸுஹூர் ரக்னா அஞ்சலமே எங்கே இந்த பாடத்தில் வருது? மாரிஃபத் தக்வால பாடத்தில் என்ன வருது?
என்ன நூறுனா என்ன? நூறுக்கு அர்த்தம் என்ன? நூறுனா என்ன? வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். வெளிச்சத்துடைய அடிப்படை இல்லையா? இருட்டில் பார்த்தா கிதாப் படிக்க முடியாது. ஆகவே வெளிச்சத்துடைய அடிப்படையில் அப்படியா? என்ன அர்த்தம்? நூறுனா என்ன? எது தன்தானே வெளியாகி தான் அல்லாதவைகளையும் வெளியாக்குகிறதோ அதுக்கு பேர் தான் நூறு. சிஃபத்துல் நூறு. இப்போ இருட்டாக இருந்துச்சு, மதரசா முழுசும் இருட்டாக இருக்கு. ஒரு லைட்டை போட்டோம், எல்லாம் தெரியுதா? தெரியுதா இல்லையா பை? அதுக்கு முன்னாடி ஜன்னல் எது, கதவு எது, டெஸ்க் எது, மேஜை எது, பாய் எது, எதுவுமே தெரியல. கருகும்னு இருட்டு. லைட்டை போட்டவுடனே எல்லாம் தெரியுது. எது டெஸ்க்கு, எது செவுரு, எது கதவு, எது ஜன்னல், எது சேரு, எது டப்பா, எது ஃப்ரிட்ஜு, எது வாஷிங் மிஷின், அத்தனையும் தெரியுதா இல்லையா? இத்தனையும் வெளிப்படுத்தி காட்டியது எது? லைட். எல்லாமே தெரியுது. லைட் தெரியுமா தெரியாதா? லைட்டும் தெரியுது. லைட்டை எது வெளிப்படுத்தி காட்டுச்சு? டெஸ்கா? அது தன்தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. லைட்டு தன்தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டது மாத்திரமல்லாமல் தான் அல்லாதவைகளையும் வெளிப்படுத்தியது. அதான் அல்லாஹ்வுடைய சிஃபத். நூர். நூர் என்ன? ஜாஹிரும் பி நஃப்ஸிஹி வ முظஹிருல் லிகைரிஹி. தன்தானே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும், தான் அல்லாதவைகளை வெளிப்படுத்தி காட்டும். இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துல் நூர். அல்லாஹ் நூரு ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி அனைத்தின் நூறாக அல்லாஹ் இருக்கிறான். வானத்தை வெளிப்படுத்தியவன் யார்? அல்லாஹ். இந்த பூமியை நம்ம கண்ணிலே காட்டியது யார்? அல்லாஹ். சூரியனை காட்டியது யார்? அல்லாஹ். சந்திரனை காட்டி கொடுத்தது யாரு? அல்லாஹ். நூறுல்லா, அல்லாஹ்வுடைய நூர். அதனால வானம் பூமி அனைத்துடைய நூறு யாரு? அல்லாஹ். மனிதர்களை காட்டியது யாரு? மலை, சூரியன், சந்திரன், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், எத்தனை கோடி வஸ்து இருக்கோ அத்தனை காயினாத்தையும் காட்டி கொடுத்தது எது? அல்லாஹ். அல்லாஹ் யாருங்க? நூறு சமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வை காட்டுறது யாரு? அத்தனையும் காட்டுறது யாருங்க? அல்லாஹ்வை காட்டுறது யாரு? ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூல் சொல்ல அல்லாஹ் தெரிஞ்சிருக்கா? அல்லாஹ் எப்படி அறிஞ்சிட்டு போனோம்? இப்போ அல்லாஹ்வை காட்டி கொடுத்தது யாரு? இப்போ வானம் பூமியுடைய நூறு யாரு? அல்லாஹ்வுடைய நூறு யாரு? ரசூலுல்லாஹ் சொல்ல. வானம் பூமிக்கு நூர் அல்லாஹ்வுக்கு நூர். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்த். வானம் பூமிக்கு நூறு அல்லாஹ். மஸலு நூரிஹி, அவனுடைய நூறுக்கு யார் இருக்குது? நூரே முஹம்மது. இங்கே நூறுல்லா, நூறு ஹீ லமீர் எங்கங்க? ஹூ லமீர் எங்க? அல்லாஹ். அப்போ ரெண்டு நூறு எல்லாம் சொல்கிறது இல்லை, ரெண்டு நூறு இருக்கு. ஒன்று நூறு சமாவாத்தி வல் அர்த், நூறுல்லா. ரெண்டு நூறு எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வானம் பூமிக்கு நூறு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூறு சமாவாத்தி வல் அர்த் அல்லாஹ், நூறு சமாவாத்தி வல் அர்த். மஸலு நூரிஹி, மஸலு நூருல்லாஹி, அல்லாஹ்வுடைய நூறாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதாரணமாகிறது. மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின், அது ஒரு மாடக்கொலியை போல. அந்த மாடக்கொலியிலே ஒரு கண்ணாடி இருக்கிறது. அந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கை நெருப்பு வைக்காமலேயே நெருப்பு பற்றி கொள்ளக்கூடிய விளக்காக இருக்கிறது. தீண்டாமலேயே எரியும் நெருப்பு. அதில் ஒரு எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் மேற்கிலும் கிழக்கிலும் விளைந்த எண்ணெய் அல்ல. இதெல்லாம் என்ன? அந்த பாடம் சொல்லும்போது சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இது ஒன்றுக்கும் விளக்கம் என்ன? மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு ஃபி ஸுஜாஜா. கண்ணாடி என்றால் என்ன? விளக்கு என்றால் என்ன? அஸ்ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜைத்தூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யத்தின் யகாது ஜைத்துஹா யுதீஉ வலௌலம் தம்சஸ்ஹு நார் நூருன் அலா நூர் யஹ்தில்லாஹு லிநூரிஹி மன் யஷாஉ வல்லாஹு யத்ரிபுல்லாஹு அல்-அம்சால் லின்னாஸ் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடானா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். இப்போ இங்கே வந்து கையூம் இருந்து வெளியே போக வேணாம். இப்போ கையூம் என்ன பை அர்த்தம்?
தன் தான் நிலை பெற்றிருந்து பிற வஸ்துக்களை நிலை பெறச் செய்பவன். நூறுன்னு அர்த்தம் என்ன பாய்? தன் தானே வெளிப்பட்டு தன் அல்லாதவைகளை வெளிப்படுத்தக்கூடியதுக்கு பேர் நூறு. அப்போ அல்லாஹ் தஆலா தன் தாத்திலே காயிமாக இருக்கிறான், கையூமாக இருக்கிறான், கையாமாக இருக்கிறான். பல பேர் வந்து கையாம்னாலும் கையூம்னாலும் காயிம்னாலும் எல்லாம் அவன் தான். காயிமும் பி நஃப்ஸிஹி. ஜி இப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய தாத் எப்படி இருக்க வேண்டும்? கையூமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாத் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தமானது. என்ன ஆதாரம்? ஹுவல் ஹய்யுல் கையூம், அவன் ஒருவன் தான் ஹையாகவும் கையூமாகவும் இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல. ஜி சரி, அதே மாதிரி அடுத்தது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தாத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுடைய சிஃபாத் எப்படி இருக்கணும்? காமிலான சிஃபத்தாக இருக்கணும், பரிபூர்ணமான சிஃபத்தாக இருக்கணும். அப்படின்னா என்ன? நக்ஸு ஜவால் இருக்கக்கூடாது, குறையுள்ள சிஃபத்தாக இருக்கக்கூடாது. சமஜ்மே கை. நக்ஸ்னா என்ன? குறை. ஜவால்னா என்ன? நீங்கி போகிறது. இப்போ நம்மகிட்ட இல்மு இருக்குதுன்னு வச்சுங்க, இல்மு இல்லை இல்மு இருக்குன்னு வச்சுங்க, சரியா முந்தி நல்லா ஞாபகத்தை இருந்துச்சுங்க, வர வர மறந்து போச்சு எல்லாமே. முந்தி நேற்று சொன்னது இன்றைக்கி மறந்து போயிடும். கொஞ்சம் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னால் அது அடுத்த வார்த்தையும் அந்த மறந்து போயிடும். டாக்டர் போகிறான், ஒருத்தர் டாக்டர் போகிறாங்களா, வியாதி மறதி வியாதிக்கு போகிறாங்களா பை டாக்டர், எனக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தியாக போச்சு சொல்லி அடுத்த நிமிஷம் அது என்னன்னு மறந்து போயிடும். டாக்டர் இந்த மாதிரி வியாதி எனக்கு இருக்குது, அதான் மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு டாக்டர்கிட்ட போய். டாக்டர் கேட்குறாரு, இந்த வியாதி எவ்வளோ நாளாக உங்களுக்கு இருக்குன்னு? எந்த வியாதி சொல்கிறீங்கன்னு தெரியும். வியாதி எவ்வளோ நாளாக உங்களுக்கு இருக்குன்னு? எந்த வியாதி? அதுவும் மறந்துட்டான். அது இப்போ சொன்னது அதுக்குலாம் மறந்துட்டான். எந்த வியாதி சொல்கிறீங்க டாக்டர்னா? அந்தளவுக்கு டக்குன்னு மறந்து போயிடுது. நல்லா தான் இருந்தார், ஏன் மறந்து போச்சு இப்படி? நக்ஸ் சுத்தமாக அறவே அவுட் ஆயிடுச்சு, மூளையே அவுட்டு, வேலை செய்யலை. இது ஜவால். இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் எதுவும் நக்ஸும் இல்லை, ஜவாலும் இல்லை. அப்படி தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனுடைய சிஃபத்துகள் எதுவும் குறைவும் இருக்கக்கூடாது, நீங்கி போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. லா தஅஹுது சினத்துன் வலா நௌம். சினத்துன்னா சிறு தூக்கம், நௌம்னா சுத்தமாக அடித்து போட்டு தூங்குறது. குறைவும் இல்லை, ஜவாலும் இல்லை. அல்லாஹ்வுடைய சிஃபத்து நம்ம ரெண்டை விட்டும் பரிசுத்தமானோம். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிக்கிற அனைத்து குறைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, மிக அழகிய அஸ்மாக்கள் அவனுக்கு மட்டுமே சொந்தம். ஹுஸ்னா என்ன பை? நல்லா கவனி. ஹுஸ்னா என்ன? உச்சகட்டமான அழகு. ஹுஸ்னா அர்த்தம் என்ன பை? அழகா. சர்வ் ஹுஸ்னா சர்வ் செய்யுங்க பை. இஸ்மு தஃதீல் மின்ஹு அஹ்சன் வல் முஅன்னஸ் ஹுஸ்னா அர்த்தம் என்ன? இஸ்மு தஃதீல் முஅன்னஸ் ஹுஸ்னா, உச்சகட்டமாக மிக அதிகமான பேரழகுடையவன். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே காமில்னு அர்த்தம் ஹுஸ்னா. ஏன்னா ஒரு வஸ்து நாக்கிஸாக இருந்தால் அழகாக இருக்காது, அது காமிலான தான் அழகாக இருக்கும். ஒரு வீடு பாதி கட்டி விட்டால் அழகாக இருக்குமா? முக்கால்வாசி முழுசும் கட்டி பெயிண்ட் அடிக்காட்டியும் அழகாக இருக்காது. அது எல்லாமே 100க்கு 99% வேலை முடிஞ்சுங்க, இன்னும் ஒரு பிரச்சனை வேலை இருக்குன்னாலும் அழகாக இருக்காது. முக்கம்மல் ஆச்சுனா தான் அழகு. அப்போ ஹுஸ்னா என்றால் என்ன அர்த்தம்? சிஃபாத்தை காமிலான்னு அர்த்தம். அஸ்மானா என்ன அர்த்தம்? சிஃபாத்துடைய பேர் தான் அஸ்மா. ஹயாத் அல்லாஹ்வுடைய சிஃபத்து. இஸ்மு என்ன? ஹய்யுன் என்ன பை? இஸ்மு பெயர். இது தன்மை, அது பெயர். ஹயாத் என்பது தன்மை, ஹய்யுன் என்பது பெயர். இது சிஃபத்து, அது இஸ்ம். சிஃபத்து என்றால் தன்மை, இஸ்மு என்றால் பெயர். விளங்குச்சுங்களா? அப்போ ஹய்யுன், ஹயாத் என்பது சத்தமாக சொல்லுங்க பை. ஹயாத் என்றால் ஹய்யுன், சரி. இல்மு சிஃபத், இஸ்மு ஆலிம் அல்லது அலீம். இராதா நாட்டம், சிஃபத். இஸ்மு என்ன? முரீத் நாடக்கூடியவன். குத்ரத் சிஃபத் தன்மை, இஸ்மு பெயர்.
காதிருன் கதீருன் சக்தியுடையவன் சக்தியுடையவன். சமாஅத் கேட்குதல், இது என்ன சிஃபத்து? இஸ்மு சமீஉன் கேட்பவன். பசாரத் பார்க்குதல் சிஃபத்து, இஸ்மு என்ன? பசீர் பார்ப்பவன். கலாம் சிஃபத்து, இஸ்மு என்ன? கலீம் பேசக்கூடியவன். அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்து காமிலான சிஃபத். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு தான் காமிலான இஸ்முகள், மிக உச்சகட்ட அழகான இஸ்முகள், காமிலான சிஃபத்துகள் அவனுக்கு மட்டுமே சொந்தம். அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிஃபத்தை எப்படி இருக்கணும் பாய்? காமிலா இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். அடுத்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அஃஆல்ல எப்படி இருக்கணும்? ஜாத்தி குவத் உள்ளவனாக இருக்கணும், சுயசக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். தன் செயல்பாட்டுக்கு இன்னொருத்தனுடைய சக்தியின் பக்கம் தேவையாபவனாக இருக்கக்கூடாது. அப்போ குவத்து உடையவன், சக்தி உடையவன், அனைத்து சக்தியும் உடைய ஒருத்தன் தான். அவன் யாருங்க? என்ன ஆதாரம்? அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, அனைத்து ஆற்றலும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே சொந்தம். லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் என்று யாருக்கும் குவத்து கிடையாது. இப்போ அல்லாஹ் இல்லாமல் ஃபாயிலே ஹகீகி யாரும் இல்லை. சரி, நாலாவது ஏத்திபாராத்தில் நாலாவது என்னங்க? ஆசார், சொத்துபத்துக்கள். அப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனுடைய சொத்துபத்து எப்படி இருக்கணும்? அவனை சொத்துபத்து விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எல்லா வஸ்துக்கும் அவன் சொந்தக்காரனாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன வஸ்து மட்டும் அவன் சொந்தம் இல்லை என்றாலும் அவனுக்கு இலாஹா இருக்க முடியாது. பை இந்த வான பூமியில் இருக்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த பொடி டப்பியை தவிர அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ அவன் இலாஹா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு பொடி டப்பி வேணும், யாரும் எனக்கு பொடி டப்பி தேவைப்படுதுன்னு போய் கேட்பேன், அது என் கண்ட்ரோல் இல்லை, அது வேறு யார்ட்டையும் இருக்குது, அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கணும்னு சொல்கிற மாதிரி. அது ஒன்றுக்கு இன்பக்கம் தேவையாகாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய உலூஹியத்தே பாத்திலாக போயிடும். அனைத்துமே அவன் கையில் இருக்கணும். விளைஞ்சுங்களா? என் சர்க்கார் சொல்லுவாங்க, இன்றைக்கி என்ன விளங்கிட்டா மனுஷன், இந்த வீடு அப்துல்லா பேரில், இந்த வீடு அப்துல் ரஹ்மான் பேரில், இந்த வீடு அப்துல் ரஹீம் பேரில், இந்த வீடு அப்துல் சத்தார் பேரில். அப்போ எல்லா வீடும் எல்லா வீட்டையுமே எழுதி வச்சிட்டாங்க. ஒரு காலி மனம் இருக்குது, அது அப்துல் காதிர் பேரில். விளைஞ்சுங்களா? எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் புறம்போக்கு இருந்துச்சு, அதையும் அரசாங்கத்துக்கு பேரில். இப்போ அல்லா பேரில் ஒன்றுமே இல்லையே, எப்படி கொடுப்பானா எப்படியா கொடுப்பான் அல்லா தாலா? அல்லா பேரில் தான் ஒன்றுமே இல்லையே பை. இப்போ ஜி அல்லா கொடுக்கலன்னு நம்ம அல்லா தான் பாவம். எங்கே அவங்க பேரில் ஏதாவது அல்லா பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நமக்கு எதாவது கொடுப்பான் அல்லா தாலா. இப்போ அல்லா பேர் ரெஜிஸ்டர் எதுவுமே இல்லை. மொத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸருடைய புக்கில் அல்லா பேரில் ஒன்றும் இல்லை. என்னடா செய்கிறது? எப்படி அட கேட்குறதுன்னு நினைக்கிறான். என்ன சொல்லுவாரு? லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம். லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் அனைத்துமே அவனிடத்தில் தான் இருக்கிறது. லஹு மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய அனைத்துடைய வாரிசுதாரம் அவனாகவே இருக்கிறான். லஹு ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் அனைத்து பொக்கிஷங்களும் அவனுக்கு தான் சொந்தமாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்துல்லா என்ற போர்வையில் அவன் தான் அந்த வீட்டுக்கு மாலிக்கா இருக்கிறான். அப்துல் ரஹீமுடைய போர்வையில் அவன் தான் மாலிக்கா இருக்கிறான். அப்துல் மலிக்குடைய போர்வையில் அவன் தான் மாலிக்கா இருக்கிறான். அப்துல் சத்தாருடைய போர்வையில் வீட்டுக்கு மாலிக்கு சத்தார் தான். அப்து ஒரு ஆக்டர், அவர் தான் பொறுப்புதாரி. பராமரிக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்துருக்கான் அல்லா தாலா. பராமரிப்பு கூட பொறுப்பு கொடுத்தா அவன் என்னதுன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. வரைஞ்சிங்களா? பை என் சைக்கிள் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, என் பைக் ரிப்பேராக இருக்குது, அதை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி ரஹீம் பைட்ட பொறுப்பு அம்மானிதமாக கொடுத்தேன். அவர் போய் உடனே கையோடு வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னார். போய் பைக்கில் போட்டால் 4 பைக் வச்சுருக்கிறான். பைக்கை ரிப்பேர் பண்ணுற அவர் 4 பைக் வச்சுருக்கிறார். ஒரு பைக்கு போட்டு நிற்கிறார். ஒரு நிமிஷம் பைக் மேலே முடிச்சுரு வந்தார். செகப் பைக்கு நிற்குது. இந்த பைக் யாருது பாய்? என்னது தாங்க அப்படி சொல்லுவார். இந்த பைக் உங்களுக்கு தான் பாய், நீ எங்கிட்ட இல்லைங்க யாருதோ அப்படி சொல்லுவார். இந்த செகப் பைக் யாருதுங்க பாய்? அது என்னதெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு தான் பாய். எங்கிருந்தே கிடையாதுங்க, அது அந்த கூத்தம்பட்ட அசத்து இருக்காங்க அவங்களுது அப்படின்னு. அவங்க பைக் இருக்கீங்க வச்சு இப்போ என்ன சொல்லி ஆகணுங்க? என்னது தாங்க இந்த பைக் யாருதுங்க? எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. இவ்வளோ ஆகும் பேர் பண்ணிடுவா, 500 ரூபா ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல பண்ணுங்க. என்ன தாங்க அது?
என்னது பல தடவை சொல்கிறார் அவர். சரிங்களா? பராமரிக்கிற பொறுப்பு கொடுத்தோம். திரும்ப என்ன செய்யணுங்க, பார்த்துட்டு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அது வரைக்கும் அவர் யாரும் சொல்லிக்கலாம், அவர் என்னதுன்னு அவர் என்னது என்று பல முறை சொல்ல அனுமதி கொடுத்துருக்கேன் நான். அவர் என்னதுன்னு சொல்லுகிற பொழுதே வாயால் என்னதுன்னு சொல்கிறார். கல்பு என்ன சொல்லும், இது என்னது இல்லை அவங்களுது. வாய் சொல்லுது என்னதுன்னு, கல்பு சொல்லுது என்னதுல இது சர்க்காருது, என்னதுல இது உஸ்தாது சொல்லுதா இல்லையா, கல்பு சொல்லுமா இல்லையா. அப்படி தான் இந்த முழு காயினத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்னதுன்னு சொல்லிக்கலாம். நான் ஹயாத்தாக இருக்கிறதுக்கு என்னதுங்க, என் பொறுப்பு நல்லா கொடுத்துருக்கேன், என்னது கையை மாற்றிட்டா இன்னொருத்தவங்களுக்கு. அப்போ அப்துல்லாவுடைய போர்வையில் அந்த வீட்டுக்கு மாலிக் யார், அல்லா தான். அப்துல் ரஹ்மானுடைய போர்வையில் அந்த காட்டுக்கு மாலிக் யார், ரஹ்மான் தான். அப்துல் ரஹீமுடைய போர்வையில் அந்த மனைக்கு மாலிக் யார், ரஹீம் தான் மாலிக். ரஹீம் தான் உரிமையாளனாக இருக்கிறான். இப்போ லஹூ முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானபூமி உள்ள அனைத்தும் அவனுக்கு தான் உரிமையாக. இப்போ நாளைக்கு விளைஞ்சிங்களா. அப்போ ஏத்திபாராத்தே உலூஹியத், உலூஹியத்தின் தன்மைகள், தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான தன்மைகள் மொத்தம் எத்தனைங்க, 4. ஜாத்தில் எப்படி இருக்க வேண்டும், சிஃபாத்தில் அஃபாலில் முக்தாராக இருக்கணும், அதாவது ஜாத்திய குவத் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆசாரில் மாலிகுல் முல்க், சாரே ஜஹாங்கா மாலிக்காக இருக்க வேண்டும். இவர் இப்படிப்பட்ட தன்மை உடையவன் தான் இலாஹா இருக்க முடியும். இந்த அனைத்து தன்மைகளையும் உடையவன் யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அதற்கு என்ன ஆதாரம், அல்லாஹ் தாத்தில் கையூம் என்பதற்கு என்ன ஆதாரம், ஹுவல் ஹய்யுல் கையூம். அல்லாஹ் தஆலா சிஃபாத்தில் காமில் என்பதற்கு என்ன அடையாளம், ஆதாரம், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா சுப்ஹானல்லாஹி. அல்லாஹ் தன் அஃஆல்களில் முக்தார் சாஹிபுல் குவத் என்ன ஆதாரம், அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தன் ஆசார்களை சாரே ஜஹாங்கா மாலிக் என்ன ஆதாரம், இந்த 4ஐயுமே சேர்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான், பல இடங்களில் சொல்கிறான். ஏத்திபாராத்த உலூஹியத்தை குர்ஆனில் நிறைய ஆயத்துக்களில் பிஸ்மில்லா எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஆயத்துல் குர்சி சொல்லுங்கள். ஆயத்துல் குர்சி, அல்லாஹு அல்லாஹ்வாகிறவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர இலாஹ் யாரும் இல்லை. இந்த சர்வ காயினாத்துடைய சர்வ கோடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அந்த அல்லாஹ் ஒருவனை என்று வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் லா இலாஹ இல்லா. இலாஹுடைய தன்மைகள் மொத்தம் 4. என்ன இருக்கணும் பை, கையூமாக இருக்கணும், சிஃபாத்து காமிலாக இருக்கணும், முக்தாராக இருக்கணும், சாரே ஜஹாங்கா மாலிக்காக இருக்கணும். இந்த 4 சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. 4 ஏத்திபார் கொடுத்து மொத்தம் 4 இல்லையா. இல்லாஹுல் ஹய்யுல் கையூம், கையூம் அவன் தாத்தில் எப்படி இருக்கணும், கையூமா. சிஃபாத்தில் எப்படி இருக்கணும், ஹையாக இருக்கணும். ஹை என்பது எல்லா சிஃபத்துகளுடைய உம்மு சிஃபாத். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சிஃபாத்துகளையும் ஒன்று சேர்த்தா சபா சிஃபாத்து கொண்டு வந்துடலாம். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம். இந்த 7 சிஃபத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றாக்குனா ஹையுன். ஹையுனுக்கு என்ன பேர், இது உம்மு சிஃபாத். ஹையுன்னு சொன்னாவே எல்லாம் வந்துடும். பாருங்கம்மா, சமாத், பசாரத், கலாம் எல்லாம் எப்படி வெளிப்படும், குத்ரத் இருக்கணும். குத்ரத் எப்போ வெளிப்படும், இராதா இருக்கணும். நாட்டாக இருந்தால் குதிரத்து வெளிப்படும், இல்லைன்னா குதிரத்து வெளிப்படாது. குதிரத்து எதன் பக்கம் முஹ்தாஜ், இராதாவின் பக்கம். இராதா எதன் பக்கம் முஹ்தாஜ், இல்மின் பக்கம். இல்மு எதன் பக்கம் முஹ்தாஜ், ஹயாத்தின் பக்கம். அப்போ சர்வ எல்லா சிஃபாத்துகளுக்குரிய மஜ்மா எதுங்க, ஹயாத். ஹயாத் வந்தால் தான் இல்மு வெளியில் வரும். இல்மு இருந்தால் தான் இராதா வெளியே வரும். இராதா இருந்தால் தான் குதிரத்து வெளியே வரும். குதிரத்து வெளியே இருந்தால் சமாத், பசாரத்து, கலாம் வெளியே வரும். சாரே காயினாத் வெளியே வரும். அப்போ ஹையுன் என்பது உம்மு சிஃபாத். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கையூம். அல்லாஹ் தஆலா தன் தாத்திலே கையூமாகும், சிஃபாத்திலே ஹய்யாகவும் இருக்கிறான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு நக்ஸும் இல்லை ஜவாலும் இல்லை அவன் சிஃபத்தில். சினத் என்பது நக்ஸு, நௌம் என்பது ஜவால். சினத் என்றால் சிறு தூக்கம் என்று பொருள். நௌம் என்றால் அடுத்து பிடிச்சி தூங்குறான் பாருங்க, பெரிய தூக்கம். ஊரே அடிச்சுட்டு போது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதான் பெரிய தூக்கம். இது ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு இல்லை. நக்ஸும் இல்லை, நக்ஸோ ஜவாலசே முனஸ்ஸ, குறையை விட்டும் முற்றிலும் நீங்குவதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன்.
லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் அனைத்தும் ஆசார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாரே ஜஹான் கா லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அவன் இல்மில் உண்டானது அவன் தான் வெளியே கொண்டு வருவான். அவன் முக்தார். தன்னுடைய இல்மில் அவன் செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டவன்? முக்தாரானவன். அவன் இல்மிலிருந்து யாரும் எதையும் வெளியே கொண்டு வர முடியாது அவனுடைய உத்தரவு இல்லாமல். செயல்பாடுகளில் முக்தார் என்பது எல்லாம் எப்படி சொன்னா? மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. யஅலமு, அவன் அறிகிறான், மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அவர்களுக்கு முன்னால் உண்டானதையும் அறிகிறான், பின்னால் உண்டானதையும் அறிகிறான். வேறு யாரும் அறிய முடியாது. இப்போ முஹீதீன் ஹஸரத் கிப்லா நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க துன்யாவில் உஜூதில் வந்த பின்னாடி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னை பாரு அங்கே என்ன பார்த்துட்டுருக்குறீங்க. உஜூதில் வந்த பின்னாடி தானே பார்க்குறீங்க. உஜூதில் வர்றதுக்கு முன்னாடி எப்படின்னு யாருக்கா தெரியுமா? அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கும்போது எப்படின்னு யாருக்கு தெரியுமா? இது இன்றைக்கு பார்க்குறீங்க, நாளைக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? அப்போ இல்முல ஒருத்தனுடைய மின் அவ்வலிஹி இல ஆஹிரிஹி மினல் அசலி இலல் அபது ஒட்டு மொத்தத்தையும் அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் தஆலா. அந்த நீண்ட காட்சியில் தான் நாடிய ஒன்றை மட்டும், சிலதை மட்டும் தான் நல்லா வெளியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான். வை, நான் ஒரு 3 மணி நேரம் படம் எடுத்துருக்கிறேன். 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் என்ன பை? ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஓடும். அதில் ஒரு 2 நிமிஷத்தை மட்டும் உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ சாம்பிளுக்காண்டி ட்ரையல் காட்டுவான்ல பை. இப்போ நடிகர்கள்லாம் படம் நடித்து 3 மணி நேரம் படம், அது இன்னும் ஒரு மாதம் கழித்து வெளியே வர இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? ட்ரைலர் தானே? ட்ரைலர் போடுவாங்க. அதில் 1-2 ஒரு குத்து சண்டை, ஒரு குத்து சண்டை. என்ன பை? ஒரே ஒரு சின்ன குத்து, ஒரு கொலை, பை ஒரு வசனம், ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஒரு டான்ஸு. இது மட்டும்தான், மற்ற எதுவும் காட்ட மாட்டாங்க. ஆனால் பின்னாடி பார்த்துக்கோ நீ அப்படி. அவன் முன்னாடி கொஞ்சம் ட்ரெயிலர் அவன் எப்படிப்பட்ட அயோக்கியன்னு அவன் காட்டுறதுக்காண்டி ட்ரெயிலர் காமிச்சான். என்ன போய் எப்படிலாம் கொலை பண்ணுறான், எப்படிலாம் அடிக்கிறான், நுழுக்கிறான், எப்படி வெக்கம் கெட்டு போய் பொம்பளை ஆடுறான்ற மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி ஒரு ட்ரையல். இதை பார்த்துங்க, இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்க. காட்டுறானா இல்லையா? சொல்கிறேன் விலங்கலை உங்களுக்கு. ட்ரெய்லர் மட்டும்தான் காட்டுறான். முன்னாடி இன்னும் பின்னாடி எவ்வளோ கட் பண்ணிச்சிருக்கான். அதான் யாருக்கு தெரியும்? டைரக்டரும் தெரியும். அது யாருக்கும் தெரியாது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரைலர், எல்லாமே ட்ரைலர் தான் காட்டிகிட்டு இருக்கிறான் பை. இப்போ நான் எனக்கு முன்னாடி எவ்வளவோ போச்சு, எனக்கு பின்னாடி எவ்வளோ ஆகிரத்து, அப்புறம் மேலே மஹ்ஷரு, கபரு, மஹ்ஷரு, கயாமத்து, அடேங்க அப்பா, மினல் அசலி இலல் அபது. ஆரம்பமே இல்லாத ஒரு ஆரம்பத்திலிருந்து முடிவே இல்லாத ஒரு முடிவு வரை என் வாழ்க்கை நீளுகிறது. இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு. அதை எல்லாம் அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் தஆலா அறிஞ்சிச்சு. அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. ஃபினிஷிங்கே இல்லாத வாழ்க்கை. யஅலமு மா பைன ஐதீஹிம். அல்லாஹு அக்பர். எவ்வளோ மா பைன ஐதீஹிம், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். கல்ஃபில் எவ்வளோ இருக்கோ யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு கடுகுடைய மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபுன்னு அறிய முடியுமா? ஒரு கடுகு, ஒரு கசகசா, அதனுடைய மாபைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அதனுடைய ஆரம்பம், முன் ஸ்டோரி, பின்னாடி ஸ்டோரி. உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நான் ஒருத்தன் தான் அறிவேன். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி. என்னுடைய இல்மிலிருந்து ஒரு சின்ன வஸ்து கூட நீங்கள் சூழ்ந்து அறிய முடியாது. மின் அவ்வலிஹி இலா ஆஹிரிஹி இல்லா பிமா ஷா. நான் எதை வெளியே கொண்டு நாடணும், வெளியே காட்டணும்னு நினச்சனோ அதை மட்டும் தான் காட்டுறேன். டைரக்டர் சொல்கிறாரு, மொத்த படத்தை உங்களுக்கு தெரியாது, நான் எதை வெளியே காட்டணும் அதை மட்டும் தான் உனக்கு காட்டுறேன், மிச்சம் மேலே எனக்கு மட்டும்தான் தெரியும். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி. அல்லாஹ்வுடைய இல்மில் எந்த ஒன்றையும் நீங்கள் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, இல்லா பிமா ஷா ஸுஹூரு. எதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அவன் நாடினானோ அந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்து காமிச்சான், திரும்ப மறைச்சுக்குவான். இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய இருக்குதல், குர்சி கருத்து என்ன? அவனுடைய உலூஹியத், எத்திபாராத் உலூஹியத், உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார், ஸமாவாதி வல் அர்த் மாசி வல்லா
ஒட்டுமொத்த மாசிவல்லாவையும் சூழ்ந்திருக்கிறது. குர்சி का माना क्या भाई? குர்சி அசல் அர்த்தம் என்ன? நாற்காலி. நாற்காலி என்ன அர்த்தம்? இருப்பிடம், இருக்கும் இடம்னு அர்த்தம். நாற்காலி எத்தனை கால் வேணும்? உஜூத் சிஃபாத் அஃபால் ஆசார். என்னுடைய உஜூத் சிஃபாத் அஃபால் ஆசார் என்ற 4 கால் உள்ள இந்த குர்சி என் இருப்பிடம் இந்த வானம் பூமி அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த ஒட்டுமொத்த ஆஸ்மானோ ஜமீன்ல என்னுடைய உலூஹியத்தான் ஸுஹூர் ஆகுது. இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் மனிதர் மணல் திடல் கடல் அத்தனையிலும் என் உஜூத் என் சிஃபாத் என் அஃபால் என் ஆசார் தான் வெளியாகுது. வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். இதுல நான் தான் ஐனா இருக்கிறேன். அத்தனை வஸ்துக்கள் நான் தான் ஐனா இருக்கிறேன். இவற்றை நான் தான் என் உஜூதிலே சுமந்திருக்கிறேன். நான் சுமந்திருக்கிறேன். பை எனக்கு அதெல்லாம் கஷ்டம்னா அல்லாஹ் சுமந்து கஷ்டமா இருக்குமா? அல்லாஹ் பை பை தண்ணி வெயிட்டு கொண்டாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் தூக்கிட்டு கை வலிக்குமா இல்லையா? இது தண்ணி எவ்வளோ இருக்கும் பை? இது ஜி இந்த 1 லிட்டர் தண்ணி இப்படி தூக்கிட்டு 5 நிமிஷம் ஒரு 1.5 மணி நேரம் வச்சுருங்க. அப்பா என்ன வலிக்குதா அம்மா? அப்படி 1.5 மணி இப்படி தூக்கி வச்சுருக்கு முடியுமா? வலிக்குமா இல்லையா? 24 ஹவர்ஸ் இப்படி தூக்கி வச்சுருக்கு. 24 மணி தூக்கி வச்சுருந்தா உனக்கு வந்து 100 ரூபா காசு தர்றேன். அப்படி 200 ரூபா வச்சுக்கோ, நீ தூக்கி வை. அப்படி யாரும் சொல்லி பாருங்க, 100 ரூபா இப்படி 24 மணி நேரம். இப்போ சொல்லும்போது கை வலிக்குது. எனக்கு 5 நிமிஷம் உதாரணம் காட்டும் போதே கை வலிக்குது. கை ஊண்ட வேற சொல்லுது. அப்படி இப்படி ஊண்டாமல் இப்படி தூக்கி வச்சுருக்கணும் 24 மணி நேரம். உங்களுக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு யாரும் சொல்லி பாருங்கள். நான் 2000 ரூபா கொடுத்துறேன் உனக்கு, நீ தூக்கி வை. ஒரு 1000 ரூபா தருவாராம். தூக்கி வச்சுட்டு உட்காந்து எத்தனை கிலோ இருக்குமா? இது 1 கிலோ. இதை என்னால் தூக்கி வைக்க முடியல. என் கை எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 2 கிலோ இருக்காது என் கையோட வெயிட்டு. அதை 24 மணி நேரம் தூக்கி சுற்றுறேன். எனக்கு ஏன் வலிக்கலை? என் கையை தூக்கி சுற்றுறேன்ல பாய், 2 கிலோ வெயிட்டை. இது 1 கிலோ தூக்க முடியல. இது 2 கிலோ கையை தூக்கி சுற்றுறேன்ல, ஏன் வலிக்கலை? அது ஐன், அது என் நானாகவே இருக்குது. அது தானாக என்னோட ஐனா இருக்குது, என்னோட பிரிஞ்சு இல்லை. அதனால அது எனக்கு வந்து கஷ்டமாக இல்லை. அது தூக்கி வச்சிருக்கிறது. இதை தூக்கி வச்சா கஷ்டமாக தான் இருக்கும். இது என்னுடைய கயிறு. அப்போ அல்லாஹ் இந்த வானம் பூமியை தூக்கி வச்சிருக்கிறானே, அல்லாஹ் தாலா கஷ்டமாக இருக்குமா? வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. இந்த வானம் பூமியை தூக்கி வச்சிருக்கேன் கஷ்டமான இல்லைடா, நான் கலைப்படையவில்லை. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. இந்த வானம் பூமியை தூக்கி வைத்திருக்கிறேன், அது எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த ஆஸ்மான் ஜமீன் வேற ஐன, எனக்கு ஐனா இருக்கு. எனக்கு அது நான் கைரா இல்லையே. வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா. அப்ப அல்லாஹ் தன் ஐனியத்தை பயான் செய்றான். வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். ஐனியத்தை பயான் செய்து, வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா ஐனியத்தை பயான் செய்து கடைசியா முடிக்கும் போது வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா கைரியத்தை பயான் செய்றான் பாருங்க. எல்லாத்துலயும் இருக்கான். நான் தாயா வஹுவல் அலியுல் அஸீம். அவன் அனைத்தையும் விட்டும் அப்பாற்பட்டவன், அனைத்தையும் விட உயர்ந்தவன், மகா கண்ணியம் வாய்ந்தவன். இந்த அற்பத்திலும் அற்பமான உன்னிலையும் எல்லாம் இருக்கிறான். ஆனாலும் நான் மகா கண்ணியமானவன். தன் கைரியத்தை பயான் செய்றான் பாருங்க. அரே வா வா வா. அதனால ஆயத்துல் குர்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த குர்ஆன்ல உச்சகட்டமான ஆயத்துட்டான். அஃதலு ஆயில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துக்கள உச்சகட்டமான ஆயத்து இது. இப்போ இந்த ஆயத்தெல்லாம் ஏத்திபாரா உருவித்து நாளையுமே பயான் செய்றான். தன் ஐனியத்தை பயான் செய்றான், தன் கைரியத்தை பயான் செய்றான். அல்லாஹ் லா இலாஹ, தன் உலூஹியத்தை ஒட்டுமொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டான். ஃபைசான ஷேഖ்ன சொல்லுங்க கேட்டுங்க. நீங்கள் ஆயத்துல் குர்சியுடைய விளக்கம் நான் சொன்ன இந்த ஆயத்துல் குர்சியுடைய விளக்கத்தை தவாதுன்னு சொல்கிறேன். நீ எங்கேயா கிதாப் எடுத்துக்கொண்டு வா, இல்லை இந்த ஆலிம்ஸோட பயானை எடுத்துக்கொண்டு வா. இது ஃபைசான ஷேഖ்னு சொல்லு. அந்த ஆயத்து குர்சி ஓதனா ரொம்ப பரக்கத்து. குர்ஆனுடைய ஒட்டுமொத்த ஆயத்துக்களை சிறப்பானது அப்படின்னு சொல்லி நிறையா ஓதுங்க. பேய் பிசாசெல்லாம் ஓடிடும். பேய் பிசாசை ஓட்டுறதுனாலே அதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த ஆயத்துனாங்க. உன் கல்பில் உண்டான ஷிர்கே ஹஃபி, ஷிர்கே அக்ஃபா, ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபியுல் அக்ஃபா, நிஃபாக்கு, இர்திதா அத்தனையும் ஓட்டிடும். அது அப்படியாப்பட்ட ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். 4 எத்திபாரி சொல்கிறான் ஜல்ல ஷானஹு.
ज़ातुल क़य्यूम, सिफ़ातुल कामिल, अफ़आल मुख्तार, आसार सारे जहां का मालिक। अल्लाह ला इलाहा इल्ला हुवल हय्युल क़य्यूम ला ताख़ुज़ुहु सिनतुन वला नौम लहू मा फ़िस समावाति वल अर्ज़ मन ज़ल्लज़ी यश्फ़उ इन्दहु इल्ला बिइज़्निही। मुख्तार யார் என்று தலையிட முடியும்? मन ज़ल्लज़ी यश्फ़उ इन्दहु इल्ला बिइज़्निही यअलमु मा बैन अयदीहिम व मा ख़ल्फ़हुम व ला युहीतून बिशैइन मिन इल्मिही इल्ला बिमा शाअ वसिअ कुर्सियुहु ஸமாவாத்தி வல் அர்த்। குர்சி என்றால் என் இருப்பிடம், என் உஜூத், என் சிஃபாத், என் அஃஆல், என் ஆசார் அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் சூழ்ந்திருக்கிறது. எல்லாவற்றையும் நான் தான் இருக்கிறேன், நான் தான் அதை தூக்கி சுமக்கிறேன். வலா யஊது ஹிஃதுஹுமா, இது சுமக்கிறதுல எனக்கு கஷ்டமே இல்லை, நான் தான் ஐனா இருக்கிறேன். ஆனாலும் ஒன்று விளங்கிங்க, வஹுவல் அலியுல் அதீம், இத்தனையிலே ஐனா இருந்தால் நான் தான் நீ தான்। सब में सबके वैसे होकर सबको दिखलाते हो तुम जी। सब में सबके वैसे होकर सबको दिखलाते हो तुम, तुमको दिखलाने को तुम जैसे हैं वैसा कौन है जी। जी எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றையும் காட்டுகிறாய், ஆனால் நீ தான் ஹல்க்கு தான், ஹக்கு தான்। ஒருபோதும் ஹல்காக ஆகாது, ஹக்கு வந்து ஹல்காகாது, ஹக்காக ஆகாது ஜி। கொண்டாபாத இல்லையா? सब में सबके वैसे होकर सबको दिखला तो है तुम, எல்லாவற்றிலும் எல்லாமாய் நீ இருந்து காட்டுகிறாய், ஆனால் நீ தான் அதுதான்। ஒரு காலம் சிருஷ்டி ஹக்காகாது, ஹக்கு சிருஷ்டி ஆகாது। என்ன பைக் பாடம் எடுக்கல நீங்கள்? அல்லாஹ் 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 தான், ஹல்க்கு தான் நிஜமாக சொல்கிறாங்க, சரி இல்லையா? वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया। वही वो है सब में ये सब नहीं जी, वो सबों में ऐसा बता गया। அவன் தான் இந்த அனைத்திலும் இருக்கிறான், ஆனால் இந்த அனைத்தும் அவன் அல்ல என்று அனைத்திலும் என்னை காட்டி கொடுத்து விட்டார்லே எஜமான் ஷேக் நாயகம்। இந்த தௌஹீதம் தௌஹீத் அவுசத், எல்லாம் அவனே அப்படின்னு சொன்னாலும் தௌஹீத் இல்லை, அது குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும்। ஏன்னா கைரியத்தை இன்கார் செஞ்ச மாதிரி ஆச்சு। இதுவும் அவன் அல்ல, அதுவும் இது அல்ல, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அது ஐனியத்தை இன்கார் செஞ்ச மாதிரி, அது ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும்। விளைஞ்சவை அது எங்கே விட்டுரும் பை? ஷிர்கில் கொண்டு போய் விட்டுறாங்க। அதனால் அதுவும் கூடாதுன்ட்டாங்க சூஃபியா। वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा, वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया। मैं खुदा नहीं, मैं खुदा नहीं, ये कभी तुझसे मैं जुदा नहीं। நான் இறைவன் அல்ல, நான் இறைவன் அல்ல, ஆனால் ஒரு காலம் இறைவனை விட்டு பிரிந்தும் இல்லை, ஒரு நாளும் பிரிந்தும் இல்லை। இந்த பாடத்தை தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா சொல்லி காட்டுறான்। அலஞ்ச பை சரி விடுங்க, இங்கே கவனி, இங்கே கவனி, நசர் இந்த பக்கம் அதை வைப்பா, என்ன பாருப்பா நீ। அதனால தான் ஆயத்துல் குர்சி அதிசி வரதில் பை அஃதலு ஆயாத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயாத்துகளில் மிகச்சிறந்தது ஆயத்துல் குர்சி ஜி। அல்லாஹ் தாலா எல்லா சிஃபாத்துகளை பற்றிய விளக்கங்களையும் உலூஹியத்துடைய விளக்கங்களாக கலிமாவை ஆயத்துல் குர்சி அல்லாஹ் ஜல்ல ஷானு ஆக்கி வச்சுருக்கான்। அதில் அதை விளங்கணும் பை, அதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான்। அதே நேரத்தில் எதுக்காக நல்ல அஃதலுல் ஆயத்துன்னு சொன்னால் அதை சிந்திக்காமல் பார்த்தீங்களா, ஆயத்துல் குர்சி குர்ஆனில் சிறந்த ஆயத்து। இதை ஓதி பார்த்தா பேய் ஓடிடும், இதை ஓதி பார்த்தா கஷ்டங்கள் தீர்ந்துடும், இதை ஓதி பார்த்தா ஜின்னு ஓடிடும், விளைஞ்சிங்களா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? நடக்க தான் செய்யும், யாரும் இல்லைன்னு சொன்னால் என்ன வந்திருக்கு? அஃதலுல் குர்ஆனி சூரத்துல் பக்ரா வ அஅஸமு ஆயத்துன் ஃபீஹி ஆயத்துல் குர்சி। மொத்த குர்ஆனில் உள்ள ஆயத்துகள் மிகச்சிறந்த ஆயத்து வந்து ஆயத்துல் குர்சி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। ராவி ஹசன் பின் அலி ரஸியல்லாஹு தஆலா, அலி பின் அபி தாலிப் ரஸியல்லாஹு தஆலா। கிதாப் जी ரஞ்சவை எல்லாம் என்ன சொன்னாங்க?
எல்லாத்தையும் விட மேலானது. அப்போ ஆயத்துல் குர்சியை எதுக்கு சொன்னாலும் சிந்திச்சு பாருங்கள். ஒட்டுமொத்த உலூஹியத்துடைய பாடம் அந்த ஹுலாசையே பாடம் நம்ம படிக்கிற பாடம் இஷாராட்டி சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பாடம் உள்ளே உட்காந்துருக்கு. ஐரீத்தியும் பயணிச்சிட்டான், கைரீத்தியும் பயணிச்சிட்டான், தாத்தில் கையூம், சிஃபாத்தில் காமில், அஃபாலில் முக்தார், ஆசாரில் சார ஜஹாங்கா மாலிக்கியம் எல்லாம் பயன் செஞ்சுட்டான். எப்படி இருக்கிறது இல்மையும் இதெல்லாம் என்னுடைய இல்மில் உண்டானது. அந்த இல்மில் வந்து அசலி, இல்மில் எல்லா வஸ்துவும் அபதி, நான் நாடி தான் வெளியே கொண்டு வர்றேன், அதையும் பயன் செஞ்சுட்டான். இத்தனை கூட இருந்தும் நான் கைரா இருக்கிறேங்கிறத பயன் செஞ்சுட்டான். எதை விட்டான்? ஒட்டுமொத்த இஷாராத்தை சுலுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் தஆலா மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ ஆயத்துல் குர்சி அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. விடிய விடிய பேசணும். அவ்வளோ ஒட்டுமொத்த உலூஹியத்துடைய பாடம் ஆயத்துல் குர்சிக்குள்ள உள்ளே உட்காந்துருக்கு. நம்ம ஆயத்துல் குர்சி எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஒதிஃபுன்னு ஊதுனா இவா அதான் யார் இல்லைண்டா, யாருப்பா இல்லைண்டா. நெஞ்சு வலின்னு டாக்டர் போன டாக்டர் மருந்து அட்டை கொடுத்தாரு, இதை யூஸ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சரியாக போகும். எதை டாக்டர் மருந்து அட்டை கொடுத்துருக்காரு. அவன் யூஸ் பண்ணிங்களா கேட்டால் யூஸ் பண்ணேன் சார், இதுக்கு நல்லா கூலாக இருந்துச்சுங்களா, எதாவது அறுக்கக்குள்ள அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எது மாத்திரை அட்டையை. அப்புறம் இப்போ ஏதாவது பிளாஸ்டிக்கு வாங்கிட்டு வந்தோம் கடையில், சக்கரை வாங்கிட்டு வந்தோம், உரிக்க முடியல, இதை வச்சு ஒரு கீறுனா டக்குன்னு மாத்திரை அட்டை கெட்டியாக இருக்குமே பை, ஒரு கீறுனா டக்குன்னு வந்துடுது. குறுக்குறையை வாங்கிட்டு வந்தோம், கிழிக்க முடியல, ஒரு கீறுனா வந்து நல்லா கூராக நல்லா பயன்படுது சார், நீங்கள் கொடுத்த மாத்திரை பெஸ்ட்டு சூப்பர் மாத்திரை இல்லை, நிறைய யூஸ் ஆகுது சார். முதுகு சொறி இருக்கு திடீர்னு அரிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாத்திரை எனக்கு ரொம்ப யூஸ், அப்படியே சொரிய நல்லா சொறி இன்பமாக இருக்குது சார், ரொம்ப நல்ல மாத்திரை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அந்த மாத்திரை அழகாக சொறி. இப்போ நான் எனக்கு சொறி முதுகு எட்டலைன்னா கூட யார்ட்டையும் கொடுத்து அதை வச்சு நல்லா டறக்குன்னு சொரிஞ்சாங்கன்னா என்ன சொறி இது என்ன அப்படியே அரிப்பே போயிடுது சார். முதுகு அரிப்பே இப்போ இல்லை உங்கள் மாத்திரையுடைய துவா பறக்கத்தில், நீங்கள் கொடுத்த மாத்திரையுடைய துவா பறக்கத்தில் முதுகு அரிப்பே இப்போ இல்லை. அப்புறம் வேறு எதுக்கு இந்த பேப்பரை மடக்கி கிழிக்கணும்னா பேப்பரை நல்லா மடக்கி வச்சுட்டு ட்ரெட்டுன்னு கிழிக்கிறதுக்கு உதவுது. இப்படி பல வேலைகளுக்கு உங்களுடைய மாத்திரை உதவுது. இந்த தமிழ்நாட்டில் இதுதான் பெஸ்ட் டாக்டர். நான் டாக்டர் வேலையை ராஜினாமா பண்ணிடுவான். அவ்வளோ பாவிடே. இந்த மாத்திரைக்கு உள்ளே என்ன எவ்வளோ மருந்து உள்ள 25 மருந்து 35 மருந்து கலந்து இன்டிகிரேட்னு போட்டிருக்கோம் பாருங்கள், போட்டிருக்கோம். அவ்வளோ கலந்து கொடுத்தா சொரியறதுக்கும் கிழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுங்கிற, அதுக்கும் யூஸ் ஆகுமா இல்லையா? இப்போ மாத்திரை சொரிய அரிப்பு போகாதா? நல்லா அரிப்போம் போகுமா இருக்காதா? எல்லாத்துக்கும் உதவும் தான் பை. ஆனால் அதுக்கு அதனாலயே அது சிறந்த மாத்திரை. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சிறந்த மாத்திரை இதுதான் அப்படின்னு கொடுத்து அதுக்காக வேண்டியா யோசிக்கணும் இல்லை? ஒன்றையில் யூஸ் பண்ணிச்சு யாராவது யோசிக்கணுமா? ஆயத்துல் குர்சி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஏன் மொத்த குர்ஆனில் சிறந்த ஆயத்துன்னு சொன்னான்? ஓதி பார்த்தா ஜின்னு ஓடிடும், உண்மை. ஓதி பார்த்தா வியாதி நல்லா போயிடும், உண்மை. திருடன் வீட்டுக்கு வரமாட்டான். ஆயத்துல் குர்சி ஓதணும்னு சுற்றி 40 வீட்டுக்கு திருடன் வரமாட்டான். பேய் பிசாசு வராது, உண்மை. எல்லாம் உண்மை. விஷயம் உள்ள இருக்குல்ல போய் அதை பார்த்துக்குமா? எதுக்கு சொன்னா அல்ல அதை பார்த்தோமா? சிந்திக்கவே இல்லை, காலம் ஓடிது, மொத்த பேரும் கபரில் வச்சிடுறீங்க. ஏன் அல்ல அது ஆலம் இல்லை ஆயத்துன்னு சொன்னான்? சமஜ் பை, இது ஃபைசான ஷேக். நான் எந்த கிதாபிலையும் பார்த்து சொல்ல அல்ல ஃபைசான், என் ஃபைசியுடைய ஃபைசான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீ கிதாப் வந்து கொண்டு காட்டினால் நான் அதை எனக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். ஏத்திபாராத்தை உலூஹியத்தை விளக்கக்கூடிய பாடமாக ஆயத்துல் குர்சி அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். நீ என் தஃப்சீரையாவது கொண்டு வந்து காட்டு அலைஞ்சுங்களா பை, கிதாப்லேருந்து கொண்டு வந்து காட்டுப்போ நான் அதை எனக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன், சந்தோஷமும் ஏற்றுக்கொள்கிறேன். அஞ்சுலா அப்போ சப் மே ரஹ்தே ஹோ சராபா और फिर तुम सब नहीं, सब में रह कर एक रहना ஐசா எக்தா கௌன் ஹை. நீ எல்லாவற்றிலும் இருக்கிறாய், ஆனால் நீ எல்லாமே மாறவே இல்லை. எல்லாவற்றிலும் இருந்து ஆனால் அலியுல் அலீமாக இருக்கிறாய். அரே வா 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 ஜி. வசிய குர்சியு அவன் இருக்குதல், குர்சி இருக்குதல். அஸ்ஸமாவாத்தி வல்லல்லாஹ் சாரை காயினாத்துன்னு அர்த்தம். மாசிவல்லாவில் நீ இருக்கிறாய். வலா யஊது ஹிஃபுதுஹுமா, இத்தனை காட்டிட்டு இருப்பதால் கஷ்டப்படுறதும் இல்லை.
அதே நேரத்தில் அலியுன்னா மிக உயர்ந்தவன், இவைகளை விட்டு அப்பாற்பட்டவன், அலீம் மகா கண்ணியம் வாய்ந்தவன். இது எப்படி ரப்பே? ஒன்றும் விளங்கவே இல்லையே ரப்பே. सब में रहते हो सरापा और फिर तुम सब नहीं, सब में रह कर एक रहना ऐसा एकता कौन है। मैं तो मैं असल नहीं, ये जलवा अफजा कौन है। तुम नहीं हो गर तो फिर मुझसे सरापा कौन है। हम तुम्हारा आईना है, तुम हमारा आईना। अब ये मैं कैसे कहूँ इसका तमाशा कौन है। अब ये मैं कैसे कहूँ इसका तमाशा कौन है। सब में रहते हो सरापा, सब में रहते हो सरापा। उच्चन तलेंदु उल्लंगाल वरिक्कु अर्थम इरुक्कुது। सब में रहते हो सरापा और फिर तुम सब नहीं, सब में रह कर एक रहना ऐसा एकता कौन है। सब में सबके वैसे होकर सबको दिखलाते हो, सब में सबके वैसे होकर। இந்த தகர அந்த டப்பியை காட்டுறதுக்கு என்ன ஆச்சு? டப்பி மாதிரியே ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தன்னை காட்ட முழுசா டப்பியை காட்டும். ஒன்றை காட்டுவதற்கு அது மாதிரி ஆயிட்டாயா, வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. ஜனாதிபதி பரிசு கொடுக்குறாரு, ஜனாதிபதி பரிசு கொடுக்குறாரு. பாய், இந்த நடிகனுக்கு இந்த வருட சிறந்த நடிகன், இந்த படத்தில் நடித்தான். என்னையா நடித்தான்? அவன் வீரப்பன் கொலகாரனாக நடித்தான். அதனால் பரிசு கொடுத்தாரு. கொலகாரனுக்காக பரிசு கொடுத்தாரு. கொள்ளை அடித்தானுங்க பரிசு கொடுத்தாரு. 35 கொலை பண்ணியிருக்கான் ஒரு படத்தில், அதுக்காக பரிசு கொடுத்தாரு. இத்தனை கொடூரமாக, இத்தனை திருட்டு கொலை, வெட்டுறான், குத்துறான், அத்தனை இதுக்காக பரிசு. யாரும் பார்த்து வித்தியாசமே இல்லை, அப்படியே வாழ்ந்தே காமிச்சான். எப்படி அந்த வீரப்பன் இருந்தானோ அதே மாதிரி நடிச்சிட்டான். இது நடிப்புனே சொல்ல முடியல, ஆஸ் இட் இஸ் காமிச்சிட்டான். கொண்டுட்டாயா, பரிசு அவருக்கு தான் கொடுக்குறான். 35 கொலை இந்த படத்தில் பண்ணி அந்த கைது செய்து ஜெயிலில் அடைக்கப்படுகிறேன்னு சொல்கிறாங்க. ஜனாதிபதி கையில் விருது வாங்குறாரு. மாஸ் நடிப்பு. கொண்டுட்டாயா, பின்னி எடுத்துட்டார். சொல்கிறாங்க, सब में सबके वैसे होकर सबको दिखलाते। நீ யாரை வெளியே கொண்டு வர அவன் மாதிரி ஆயிட்டார பேடி. எங்களை கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் விட்டா ஏமாந்து போயிருப்போம். இவனும் தான் இருக்கு. இவன் எப்படி ரப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சான். ஏன் சேக விலைக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு. सब में सबके वैसे होकर सबको दिखला तो तुमको दिखलाने को तुम जैसे है वैसा को. ஆனா நீ தனியா தான் இருக்கிற. நீ உன்னுடைய ஷான்ல ஷான ஹதியத்துல வஹதத்துல வாஹிதத்துல எப்படி இருப்பியோ அப்படி யார் அறிஞ்சா உன்னைய? ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஷான ஹதியத்துல வஹதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்க்க முடியாது. ஷான தன்சீல அல்லாஹ் தன் ஷானை தன்சீஹை கொண்டு வெளிப்படுவானேயானால் லஹ்தரகத் சுபஹாத் வஜ்ஹி மன்தஹா இலைஹி பஸரு. எல்லாத்தையும் எல்லா வஸ்தும் எரிஞ்சு கரிஞ்சு சாமலாக போயிடும், எதுவுமே இருக்காதுன்ட்டாங்க. யாரும் பார்க்க முடியாது. தஷ்பீஹில் தான் நானும் பார்க்கலாம், நீங்களும் பார்த்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தன்சீஹுக்கு போய்ட்டு ரசூலுல்லாஹே இல்லையாங்க, யார் இருப்பாங்க? அனஞ்ச பை तुमको दिखलाने को तुम जैसे वैसा अंजा तुम भी जाहिर हो तुम्ही से, हम भी जाहिर तुमसे हैं. तुम भी जाहिर हो तुम्ही से. இந்த தகரம் தன்தானே வெளிப்பட்டிருக்கிறது, தான் அல்லாத தப்பியை காட்டிக் கொண்டிருக்கிறது. தும்பி ஜாஹிர் ஹோ துமி சே, நீ உன்னை கொண்டே ஜாஹிரா இருக்கிறாய்.
हम भी जाहिर तुमसे हैं, நாங்களும் உன்னை கொண்டு जाहिरा இருக்கிறோம். तुम भी जाहिर हो तुम्ही से, हम भी जाहिर तुमसे, फिर छुपा क्या है इलाही, इसका पर्दा कौन है. यार எப்படி நீ என்னை மறைக்க முடியும், நான் உன்னை மறைக்க முடியும். मैं उन्हें दिखा रहा हूं, वो मुझे दिखा रहा है. அவன் என்னை காமிச்சிட்டு இருக்கான், நான் அவனை காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த தகரம் தான் டப்பியை காட்டிக் கொண்டிருக்கிறது, உண்மையா இல்லையா? இந்த டப்பி தான் தகரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஏ உனே திக்கா ரஹா है, इन्हें दिखा रहा है. அவன் நான் அவனை காட்டுறேன், அவன் என்னை காட்டிருக்கான். எது எதை மறைக்க முடியும்? நான் உனக்கு பர்தாவா, நீ எனக்கு பர்தாவா? தகரத்துக்கு டப்பி பர்தாவா, டப்பிக்கு தகரம் பர்தாவா? யார் எதை மறைக்க முடியும்? तुम भी जाहिर हो तुम्ही से, हम भी जाहिर तुमसे हैं, फिर छुपा क्या है इलाही, किसका पर्दा कौन है. फिर छुपा क्या है इलाही, इसका पर्दा कौन है. एक है वो लाख में, एक है वो लाख में, கோடிக்கணக்கான சிருஷ்டிகளே ஒருத்தன் தான் இருக்கிறான். लाखों में छुपते हैं, लाखों में मगर, இந்த லட்சத்திலையும் மறைஞ்சிருக்கிறாங்க. जी एक है वो लाख में, छुपते हैं लाखों में मगर. आना शेखुடைய பிச்சையில जानते हैं ये भी हम लाखों में एकता कौन है. இந்த லட்சத்திலையும் மறைந்தவன் யார் என்பதை ஷேக்குடைய பிச்சையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். गर्चे गौसी कुछ नहीं, गर्चे फैजी कुछ नहीं, ये बात है मानी हुई. இந்த ஃபைசி ஒன்றுமே இல்லை. தாத்தில் அதமு சிஃபாத்தில் நாக்கிசா ஃபால மஜ்பூர் ஆசால மோத்தாஜ், ஒன்றும் இல்லை. இது ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனாலும் என் ஷேக்குடைய பிச்சில் இன்னைக்கு ஞானங்களை பெற்ற பின்னாடி நான் மௌலாவை காட்டு கண்ணாடி ஆக்கிட்டேன். अब ये बंदा वो बंदा नहीं, घर से बंदा बंदा हूँ, ये बंदा वो बंदा नहीं. अब ये उनके आईना बन गया मैं, ये खुदा नुमा बंदा, अल्लाह काटू मडियाना पाते. ये மொத்த காயினாத் खुदा छुपा बंदा உட்கார்ந்திருக்கு. அல்லாஹ் மறைக்கிற கண்ணாடி, மறைக்கக்கூடிய வஸ்துவா உட்கார்ந்திருக்கு. இன்னைக்கு அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கிட்டான்? அல்லாஹ் காட்டும் கண்ணாடி ஆக்கிட்டான். நான் கௌசி, நான் ஒன்றும் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் என் ஷேக்குடைய பிச்சையில் நான் எந்த அந்தஸ்து இருக்குன்னு நீங்கள் அறிய மாட்டேங்கிறீங்க. என்னுடைய அந்தஸ்து என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கும் என் ரப்புக்கு தான் தெரியும். என் ரப்பு அப்படி என்னை ஆக்கிட்டான் என் ஷேக்குடைய பிச்சையில. கர்ச்சே கௌசி कुछ नहीं, बात है मानी हुई. गर्चे गौसी कुछ नहीं, ये बात है मानी हुई. फिर भी जैसा कुछ है गौसी, वैसा समझा कौन है. फिर भी जैसा कुछ है गौसी, वैसा समझा कौन है. मैं तो मैं असलन नहीं, ये जलवा अफ़ज़ा कौन है. तुम नहीं हो घर तो फिर मुझ में सरापा कौन है. அல்லாஹ் இந்த ஞானங்களை விளங்க தௌஃபீக் செய்வானாக, விளங்கி இப்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக, குழப்பம் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஷேக்குடைய ஃபைசானை முழுமையாக பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக, ஷேக்குடைய காதலர்களாக ஆக்குவானாக, ரசூலுடைய காதலர்களாக ஆக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குடைய காதலர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. திருக்கலிமாவுடைய சேவையை ஏலாய் கலிமத்தில்லாஹ் இஹ்லாஸோடு சொல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதை பரப்புவதற்கு அல்லாஹ் நம்மை பொறுக்கி எடுத்துக் கொள்வானாக. அதற்குரிய மர்க்கஸை அல்லாஹ் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஏலாய் கலிமத்துல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய மன்சிலை மர்க்கஸை ஏற்படுத்தி கொடுத்து அங்கிருந்து உலகமெங்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளையும் வசதிகளையும் உண்டாக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.